الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. இந்த அமர்வுக்கு தலைமை வகிக்கின்ற எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர் எரோஸ்கான் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற இஸ்லாமிய சகோதரிகளே, அவர்களை அழைத்து வந்திருக்கின்ற எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியின் உரிமைகளும் கடமைகளும் என்ற பொருளிலே இன்றைய இந்த அமர்விலே சில பயனுள்ள கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இந்த உரைக்கூடாக முஸ்லிம் சமூகத்தில் பெண் எத்தகைய உரிமைகளை பெற்றிருக்கிறாள் என்பதனை மேலோட்டமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பதோடு, குறிப்பாகவும் சிறப்பாகவும் முஸ்லிம் சமூகத்தில் ஒரு செயற்திறன்மிக்க உறுப்பினராக நின்று பெண் ஆற்ற வேண்டிய பணிகள் என்ன, கடமைகள் யாவை என்பது பற்றி உங்களோடு கலந்துரையாடலாம் என்று எதிர்பார்க்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாம் பெண்களை எப்படிப்பட்ட நிலைகளிலெல்லாம் வைத்து கௌரவித்திருக்கிறது, கண்ணியப்படுத்தி இருக்கிறது, எல்லா வகையான உரிமைகளையும் கொடுத்து அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறது என்பதை ஆரம்பமாக உங்களோடு சுருக்கமாக கலந்துரையாட விரும்புகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தின் எழுச்சி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை எல்லோருக்கும் பேரருளாக அமைந்தது. மனித உலகத்துக்கு மாத்திரமல்ல, மிருக உலகத்துக்கும் தாவர உலகத்துக்கும் கூட இஸ்லாத்துடைய வருகை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை மிக பெரும் அருளாக அமைந்தது என்பதை இஸ்லாத்தை படிக்கின்ற ஒருவர் நன்கு புரிந்து கொள்வார். ஆனால் ஒப்பீட்டு ரீதியில் இஸ்லாத்தின் வருகை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை ஆண்களுக்கு அருளாக அமைந்ததை விட, ஆண் இனத்துக்கு அருளாக அமைந்ததை விட பெண் சமுதாயத்துக்குத்தான் பேரருளாக அமைந்தது என்று நான் சொன்னால் அது மிகைப்பட கூறுகின்ற ஒரு கருத்தாக இருக்க முடியாது. எல்லோருக்கும் இஸ்லாம் அருளாக அமைந்தது, ஒப்பீட்டு ரீதியில் பெண்களுக்குத்தான் இஸ்லாம் பேரருளாக அமைந்தது. எனது இந்த கூற்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றிருந்தால், இஸ்லாம் தோன்றிய அந்த காலத்துக்கு, அந்த இடத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வளர்ந்த, நுபுவத்தை பெற்ற அந்த காலத்துக்கும் இடத்துக்கும் செல்ல வேண்டும். ஆங்கில மொழியிலே சொல்வார்கள் கான்டெக்ஸ்ட். ஒரு நிகழ்வு நடந்த சந்தர்ப்பத்துக்கு செல்லல், இடத்தை பார்த்தல், காலத்தை நேரத்தை நோக்குதல், அதற்கூடாகத்தான் ஒரு நிகழ்வின் உண்மை நிலையை புரிந்து கொள்ள முடியும். இந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த போது, இஸ்லாம் உலகத்துக்கு அறிமுகமான போது உலகம் எப்படி இருந்தது, பெண் சமுதாயம் எப்படி நடாத்தப்பட்டது என்பதை நீங்கள் பார்க்கின்ற போதுதான் இஸ்லாம் என்பது ஒரு பெண் விடுதலை மார்க்கம். இஸ்லாம் என்பது ஒரு பெண் விடுதலை மார்க்கம். பெண்ணுக்கு குரல் கொடுப்பதற்காக வந்த மார்க்கம், பெண்ணினத்துக்கு வாழ்வளிப்பதற்காக வந்த மார்க்கம், பெண் சமுதாயத்தின் அனைத்து உரிமைகளையும் உத்தரவாதப்படுத்த வந்த மார்க்கம். இந்த வகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களை விட பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த இறை தூதர் என்ற உண்மையை புரிந்து கொள்வீர்கள். இதனால் தானோ என்னவோ இஸ்லாத்தை முதலாவது ஏற்றவர் ஒரு பெண்ணாக இருக்கிறார்.
இஸ்லாத்துக்கு முதலாவது பதில் சொன்னவர் ஒரு பெண், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இஸ்லாத்துக்காக முதலாவது உயிர் கொடுத்தவரும் ஒரு பெண், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இஸ்லாத்தை ஆரம்ப நிலையில் காத்த பெருமை ஒரு பெண்ணை சாரும், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குகையிலே அந்த ஆரம்ப வஹி அறிவிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நிலை முதல் இறுதி வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்க பலமாக நின்று அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்து வந்தவர் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அன்று அரபுலகிலும் சரி முழு உலகிலும் சரி பெண்கள் சமுதாயம் எப்படி பார்க்கப்பட்டது என்பதை ஒருமுறை நீங்கள் நினைத்து பாருங்கள். இப்போது பெண்களின் உரிமைகள் பற்றி பறக்க பறக்க பேசப்படுகிறது. சம வாய்ப்பு, சம சந்தர்ப்பம், சமத்துவம் என்றெல்லாம் பேசப்படுகிறது. ஆணாதிக்கம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று குரல் எழுப்பப்படுகிறது. பெமினிஸ்டுகள் என்று அழைக்கப்படுகின்ற பெண்ணிலைவாத அமைப்புகள் தோன்றி பெண்களின் உரிமைகளுக்காக போராடி வருகிற நிலையை பார்க்கிறோம். அவர்களுடைய கோஷங்களால் கவரப்பட்டு துரதிர்ஷ்டவசமாக நமது பெண்களும் இஸ்லாத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு, ஆணாதிக்க மார்க்கமான இந்த இஸ்லாத்தின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இத்தகைய பெண்ணிலைவாத இயக்கங்களோடு நாமும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற சோகோல்ட் இன்டலெக்சுவல் பெண்களும் முஸ்லிம் சமூகத்துக்குள் ஆங்காங்கே தோன்றியிருப்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையில் இவ்வாறு பெண்களுக்காக குரல் எழுப்புவதை பற்றி நாம் கவலைப்படவில்லை. ஏனென்றால் அவர்களுக்காக 1500 வருடங்களுக்கு முன்னால் குரல் எழுப்பிய, அவர்களுக்கு வாழ்வளித்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், சார்ந்தவர்கள் நாங்கள். ஆனால் இஸ்லாத்தினால் பெண்களுக்கு விடுதலை வழங்க முடியாது என்று ஒரு பிழையான குற்றச்சாட்டை இஸ்லாத்தின் மீது சுமத்திவிட்டு இஸ்லாத்துக்கு வெளியே வேறு பல கொள்கைகளுக்கூடாக இந்த பெண்ணினத்துக்கு வாழ்வளிக்க முடியும் என்று வாதிடுகிறார்களே, அந்த வாதத்தை நாம் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய மேற்குலகம் பெண்களுக்கு வழங்கி இருக்கிற சுதந்திரம் என்ன, சம வாய்ப்பு என்ன, சமத்துவம் என்ன என்பதை பற்றி நான் பேசுவதாக இருந்தால் நீண்ட நேரம் தேவைப்படும். ஆனால் ஒரு சில விஷயங்களை சுட்டிக்காட்டி தொட்டுக்காட்டி பேச விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று மேற்குலகிலே பெண்களுக்கான எல்லா உரிமைகளும் வழங்கப்பட்டிருப்பதாக பேசப்படுகிறது. அதன் விளைவு என்ன தெரியுமா? இங்கிலாந்திலே, பிரித்தானியாவிலே பிறக்கின்ற குழந்தைகளுள் 48% குழந்தைகள் சிங்கிள் பேரண்ட்ஸ். இதுதான் சமத்துவத்தின் விளைவு, சம உரிமையின் விளைவு. 48% குழந்தைகள் சிங்கிள் பேரண்ட்ஸ். அவர்களுள் மிக பெரும்பான்மையானவர்கள் தந்தை இல்லாதவர்கள், தந்தையை தெரியாதவர்கள். தங்களது பிறப்பு சாட்சி பத்திரத்தில், பர்த் சர்டிபிகேட்டில் ஃபாதர் என்ற இடத்தை டேஷ் பண்ணுகிற ஒரு சமுதாயத்தை தான் இன்றைய நாகரிகம் உருவாக்கி இருக்கிறது. தந்தை என்ற இடத்தில் டேஷ் அடிக்கும் ஒரு சமுதாயத்தை தான் இன்றைய நாகரிகம் உருவாக்கி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நிலைக்கு இஸ்லாம் பெண்களை கொண்டு வரவில்லை. இஸ்லாம் அர்த்தமுள்ள உரிமைகளை பெண்களுக்கு வழங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த காலத்தில் பெண்களுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை பற்றி நீங்கள் நன்கு தெரிந்து வைத்திருப்பீர்கள். ஓரிரு விஷயங்களை சொல்கிறேன். இன்று பெண்களுக்கு வாரிசு சொத்திலே பங்கு கொடுக்கின்ற போது அநியாயம் நடக்கிறது. ஆண்களுக்கு 2 பங்கு, பெண்களுக்கு 1 பங்கு. லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹவ்வில் உன்சையைன் என்று அல் குர்ஆன் சொல்வதற்கூடாக பெண்களுடைய உரிமை மறுக்கப்படுகிறது, பாரபட்சம் காட்டப்படுகிறது. இது ஒரு டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, குர்ஆன் பெண்களுக்கு வாரிசத்தில் பங்கு உண்டு என்று சொன்ன அந்த வேளைக்கு, அந்த சந்தர்ப்பத்துக்கு செல்லுங்கள். வாரிசுரிமையில் பங்கு பெறுவது எப்படி போனாலும் ஒருவர் இறந்துவிட்டால்
அவருடைய வாரிசு சொத்தில் ஒரு அங்கமாக கருதப்பட்டு பண்டத்தோடு பண்டமாக பெண்ணும் பகிர்ந்தளிக்கப்பட்டார். 5 ஒட்டகங்களை விட்டு சென்றிருக்கிறார், 3 வீடுகளை விட்டு சென்றிருக்கிறார், 4 பெண்களை விட்டு சென்றிருக்கிறார். வாரிசுக்கு மத்தியில் பகிர்ந்தளிக்கப்படும் அந்த சொத்துக்கள், அந்த சொத்துக்களோடு சொத்துக்களாக பண்டத்தோடு பண்டமாக அந்த பெண்களும் பகிர்ந்தளிக்கப்படுவார்கள். இவ்வாறு பண்டத்தோடு பண்டமாக பகிர்ந்தளிக்கப்பட்ட பெண்ணை பண்டத்தில் பங்கேற்கும் நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது இஸ்லாம். என்றாலும் மீண்டும் ஒரு கேள்வி எழுப்பலாம், சரி அதற்காக ஏன் சமபங்கு கொடுக்க முடியாது, ஏன் 2க்கு 1 என்ற வேறுபாடு என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுவது நியாயம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நான் நேற்றைய எனது உரையிலே குறிப்பிட்டதாக ஞாபகம் இருக்கிறது. இஸ்லாம் என்பது ஒரு கம்யூனிட்டி ரிலிஜன், ஒரு சமூகம் கூட்டாக பின்பற்றுகிற மார்க்கம். இஸ்லாத்தை, அதன் அழகை, அதன் வடிவை, அதன் சேர்த்திறனை, அதன் நடைமுறை சாத்தியத்தை, அது தரும் விளைவுகளை, பயன்களை நிறைவாக காண வேண்டும் என்றால் ஒரு சமுதாயம் கூட்டாக இந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட வழிகாட்டல் மாத்திரமல்ல, குடும்ப வாழ்க்கையோடு, சமூக வாழ்க்கையோடு, கொடுக்கல் வாங்கல், உறவுகள் அனைத்து தொடர்பான இஸ்லாமிய நெறிமுறைகளை, குர்ஆனிய வழிகாட்டல்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை பின்பற்றி வாழுகின்ற போதுதான் இஸ்லாத்துடைய அழகை நீங்கள் பார்க்கலாம், அதன் விளைவை பார்க்கலாம். துரதிர்ஷ்டவசமாக உலகில் நான் நேற்று குறிப்பிட்டது போல 150 கோடி முஸ்லிம்கள் நாங்கள் வாழ்ந்த போதிலும் இஸ்லாத்தை ஒரு சமூகமாக, இஸ்லாத்தை வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் கடைபிடிக்க தவறிவிட்டோம். தனி மனிதர்கள் பின்பற்றுகிற ஒரு மார்க்கமாகத்தான் இந்த மார்க்கம் தொடர்ந்து இருந்து வருகிறது. எனவே இதன் அழகை பார்க்க முடியாமல் இருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? உண்மையான ஒரு இஸ்லாமிய சமூகத்தில், ஒரு ஐடியல் இஸ்லாமிக் சொசைட்டியில் இந்த இஸ்லாம் சரியாக அமுல்படுத்தப்படுகின்ற ஒரு சமுதாயத்தில் பெண்களுக்கு ஒரு பங்கும் தேவையில்லை. வாரிசு சொத்தில் 2 பங்கு எப்படி போனாலும் 1 பங்கு கூட அவசியம் இல்லை. ஏனென்றால் இன்றைய மேற்குலகத்தில் போல, இந்த தஜ்ஜாலிய நாகரிகத்தில் போல, இந்த ஒற்றைக்கண் நாகரிகத்தில் போல, இந்த அகத்தை மறந்து புறத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த நாகரிகத்தில் போல, இந்த உலக வாழ்க்கைக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து மறுமை வாழ்க்கையை புறக்கணிக்கிற இந்த நாகரிகத்தில் போல இஸ்லாமிய சமூகத்தில் பெண்கள் ஆண்களுக்கு சமம் என்ற பெயரிலே வதைக்கப்படுவதில்லை. உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், குடும்பத்தை பார்க்க வேண்டும், அனைத்து விவகாரங்களிலும் சமபங்கு ஏற்க வேண்டும் என்று வதைப்பதில்லை. முஸ்லிம் சமூகத்தில் பெண் என்பவள் ஒரு அதிதி. இஸ்லாமிய சமூகத்தில் பெண் என்பவள் ஒரு அதிதி, ஒரு கெஸ்ட். இன்றைய நாகரீகத்தில், இன்றைய உலகத்தில் பெண் என்பவள் ஒரு அகதி, ஒரு ரிஃப்யூஜியுடைய நிலையில் இருக்கிறார். ஊமையன் கண்ட கனவாக பெண்ணுடைய நிலை இன்று மாறி இருக்கிறது. ஏன் தான் இந்த சம வாய்ப்புகளை, சம சந்தர்ப்பங்களை எல்லாம் கேட்டோமோ என்று இவர்கள் நினைக்க தோன்றுகிற நிலை உருவாகி இருக்கிறது. ரொம்ப கஷ்டப்படுகிற நிலையை இந்த நாகரிகம் பெண்களுக்கு உருவாக்கி இருக்கிறது. முஸ்லிம் சமூகத்திலே, இஸ்லாமிய சமூகத்திலே, இஸ்லாம் வாழுகின்ற ஒரு சமுதாயத்திலே பெண்ணுக்கு உரிய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுகின்ற பொறுப்பு ஆணை சார்ந்தது. ஆரம்பத்தில் தந்தை, பிறகு சகோதரன், பிறகு கணவன், பிறகு குழந்தைகள், பிறகு முழு சமூகமும் அந்த பெண்ணை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றிருக்கிறது. மேற்குலக நாகரிகத்தை கடைபிடிக்கின்ற அல்லது இந்த சடவாத லோகாயுதவாத நாகரிகம் அரசோச்சுகின்ற இந்திய சமுதாயத்திலே பெண் ஆணை போலவே உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். இல்லாத போது அவள் முதியோர் இல்லத்துக்குத்தான் செல்ல வேண்டும். ஃபாதர்ஹுட் கிடையாது, மதர்ஹுட் கிடையாது, சிஸ்டர்ஹுட், பிரதர்ஹுட் எல்லாம் போய்விட்டது. அந்த பந்தங்கள் எதுவும் இல்லாத காய்ந்த வறண்ட ஒரு வாழ்க்கை. குடும்பம் என்ற நிறுவனம், ஃபேமிலி யூனிட் பயங்கரமாக தகர்க்கப்பட்டிருக்கிறது. ஃப்ரீ கல்ச்சர், ஃப்ரீ 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 ஃப்ரீ
ஹஸ்பண்ட் வைஃப் இல்ல, லைஃப் பார்ட்னர். ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ். என்ன பாகுபாடு? அவர் எனக்கு துணைவர், நான் அவருக்கு துணைவர். கணவர் மனைவி அல்ல, வாழ்க்கை துணை, லைஃப் பார்ட்னர். ஏன் திருமணம் கூட அவசியம் இல்லை? Why can't we live together? Just live together. திருமணம் முடிச்சிட்டீங்களா? இல்ல. அப்ப இது யாரு? பாய் ஃப்ரெண்ட். திருமணம் முடிச்சிட்டீங்களா? இல்ல. இது யாரு? கேர்ள் ஃப்ரெண்ட். திருமணம் முடிச்சிட்டீங்களா? இல்ல. குடும்ப வாழ்க்கை நடத்துறீங்களா? ஆமா, செமி ஃபேமிலி லைஃப். அப்படின்னா லிவிங் டுகெதர். புனிதமான குடும்ப நிறுவனம் தகர்க்கப்பட்டு விட்டது. தாய்மை, தந்தை, சகோதரன், சகோதரி, மாமா, மாமி, பெரியப்பா, பெரியம்மா, குடும்பம், இரத்த பந்தம், சிலத்துர் ரஹிம், கராபா, உற்றார் உறவினர், எல்லா பந்தங்களும் அறுக்கப்பட்டு விட்டன. பக்கத்து வீட்டில் கூட யார் இருக்கிறான் என்பது எங்களுக்கு தெரியாது என்று கவலைப்படுவர்கள் இருக்கிறார்கள், பெருமைப்படுவர்களும் இல்லாமல் இல்லை. இது ஒரு வித்தியாசமான லைஃப் ஷேர். நமக்கு தெரியாது பக்கத்தில் யார் இருக்குன்னு சொல்லி. அந்த அவர் போறாரே 5 வருஷமா நம்ம காம்ப்ளெக்ஸ்ல தான் இருக்காரு, நமக்கு தெரியாது. எப்படிப்பட்ட நாகரீகம்! இஸ்லாமிய சமூகத்தில் இதை காண முடியாது. இஸ்லாமிய சமுதாயத்திலே ஒரு இறுக்கமான உறவு, சொலிடாரிட்டி, கோஆபரேஷன், பரஸ்பர ஒத்துழைப்பு, பரஸ்பர கூட்டுறவு, அன்பு, பாசம், இவை அனைத்தும் இருக்கும். அங்கே அதிகமாக அரவணைக்கப்படுவோர் யார் தெரியுமா? தாய், மகள், மனைவி, மாமி, சிற்றன்னை, பெரியம்மா என்றெல்லாம் அழைக்கப்படுகிற இந்த பெண் சமுதாயம். இந்த நிலை உலகத்திலே அருகிக் கொண்டு செல்கிறது. குடும்ப நிறுவனத்துக்கு பயங்கரமான அச்சுறுத்தல். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு ஆரோக்கியமான சமூகம் உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு ஆரோக்கியமான குடும்பம் உருவாக்க வேண்டும். எனவேதான் குடும்பம் என்ற நிறுவனத்தை மைக்ரோ சொசைட்டி என்று வர்ணிப்பார்கள். ஒரு சிறிய சமூகம். குடும்பம் என்ற அந்த நிறுவனம் சீராகாத போது ஒரு சீரான சமுதாயம் உருவாகப் போவதில்லை. எனவே தாய் வேண்டும், தந்தை வேண்டும், சகோதர சகோதரிகள் வேண்டும், பாட்டன் பாட்டி வேண்டும். அத்தகைய உலகம் தான் அழகான உலகம், நிறைவான உலகம், நிம்மதியான உலகம், திருப்தியான உலகம். இன்று உலகிலே எல்லா வளங்களையும் மனிதர்கள் பெற்றிருந்தும் நிம்மதியை இழந்திருக்கிறார்களா? சந்தோஷத்தை இழந்திருக்கிறார்களா? அமைதியை இழந்திருக்கிறார்களா? காரணம் என்ன? உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற இறைவனுடைய நியதிகளுக்கு மாறு செய்து வருகிறார்கள். அதன் விளைவைத்தான் கோரமாக நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சடவாத உலகில், இந்த லௌகீக உலகில், இந்த அகத்தை மறந்த உலகில், ஆன்மீகத்தை மறந்த உலகில், மறுமை மறந்த இந்த உலகில். எனவே ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் பெண்களுக்கு கணவன் மகர் கொடுக்க வேண்டும். சீதனம், தௌரி, கைக்கூலி, வரதட்சணை, இன்னும் என்னெல்லாமோ இருக்கிறதே, இதற்கெல்லாம் இஸ்லாத்தில் இடம் இருக்கிறதா? 100% ஜாஹிலியத்துகள், 100% ஜாஹிலியத்துகள், இஸ்லாத்துக்கு முரணான கொள்கைகள், நிலைப்பாடுகள். முஸ்லிம் சமூகத்தில், தூய இஸ்லாமிய சமூகத்தில் இந்த மாப்பிள்ளை மாட்டுக்கு எந்த பெருமதியும் கிடையாது. இந்த ஸ்டட் புல்லுக்கு அவன் சந்தையில் விற்கப்படுவதில்லை, பேரம் பேசப்படுவதில்லை, அந்த கேவல நிலைக்கு ஆண் செல்வதில்லை. ஆண் யார் தெரியுமா? அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. குர்ஆன் சொல்லுது, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிப்பவர்கள். நிர்வகிப்பவர்கள் சொன்னா அவரிடம் காசு வாங்கலாமா? வீடு வாங்கலாமா? வாகனம் வாங்கலாமா? அசையும் சொத்துக்கள் வேண்டாம், அசையா சொத்துக்களையாவது தாருங்கன்னு கேட்கலாமா? காசி வானாம், வாகனம் வானா, ஆனா வீடு ஒன்று கண்டிப்பா வேணும் கேட்கலாமா? அது அவனுடைய ஆண்மைக்கு இழுக்கல்லவா, அவமானம் அல்லவா? இப்படியெல்லாம் செய்துவிட்டு, கேவலமான வேலைகளை செய்துவிட்டு வீட்டிலே அடிக்கடி, நான் யார் தெரியுமா, நாம்பளன்றதை மறந்துட்டியான்னு கேட்டா அவன் மனசுக்கு சொல்றா, மறந்து கனகாலம், ரொம்ப காலம், யாரும் ஆம்பளை சொன்னதுன்னு அவன் மனசு நினைச்சு கொள்றா. அந்த சைக்காலஜி தான் வீட்டுல வேலை செய்யுது. இது வாங்கப்பட்ட பொருள், இது வாங்கப்பட்ட ஒரு அகிலை பொருள் என்று அவர் சிந்திக்கிறார். உண்மையிலே நான் இடையில ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புறேன். நிச்சயமா உங்களை யாரும் வரதட்சணை வாங்கின மாதிரி எனக்கு விளங்கல. முகங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க.
அப்படி யாராவது வாங்கியிருந்தா நீங்க வாங்கல, உங்க பெற்றோர் தான் வாங்கியிருப்பாங்க. அதனால தயவு செய்து மிகப்பெரிய கடனாக கருதி மறுமையில இந்த கடனுக்கு பதில் சொல்ல வேண்டும். தன்னுடைய மனைவியே தனக்கு எதிராக கடைசி நேரத்தில் இவனுமா எனக்கு எதிராக வந்து விட்டால் என்று நினைக்க தோறுகிற துர்ப்பாக்கிய மனிதை உருவாகலாம். அதற்கு முன்னால அவ்வாறு பெற்றதை திருப்பி கொடுத்து விடுவோம். அதுக்கு முடியாத ஒரு நிலை இருந்தா காலக்கைய பிடிச்சி ஹலால் சொல்ல வச்சிருவோம். ஹதியாவாக தந்ததா நினைச்சு ஹலால் சொல்லிருங்க. இது நான் தமாஷாக சொல்லவில்லை, ரொம்ப சீரியஸான மேட்டர். வரதட்சணை என்ற பேர்ல கொள்ளை அடிச்சிருக்கிறோம், லஞ்சம் வாங்கி இருக்கிறோம், களவெடுத்து இருக்கிறோம், எல்லா அநியாயத்தையும் செஞ்சிருக்கிறோம். ஒரு சமூக கொடுமைக்கு துணை போயிருக்கிறோம். ஒரு சமுதாயத்தின் அழிவுக்கு காரணமாக அமைந்திருக்கிறோம். எமது கலாச்சார பாரம்பரியங்களை குடிதோண்டி புதைத்திருக்கிறோம். இதற்கு காரணமாக அமைந்த மாபெரும் குற்றத்தை செய்தவர்கள் நாங்கள். சமூக மாற்றத்தை இடையில் ஏற்படுத்த முடியாது. முதல் கோடல் முற்றும் கோடல். ஜாஹிலியத் அடிப்படையில் திருமண வாழ்க்கை ஆரம்பித்து விட்டு இடையிலே இஸ்லாமைஸ் பண்ண போனால், இஸ்லாமியமயப்படுத்த போனால் எப்படி? சாத்தியப்படாது. ஆரம்பம் முதல் விழிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இங்கு நான் என்ன விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இஸ்லாமிய சமுதாயத்தில் பெண்கள் அதிதிகள், அகதிகள் அல்ல. இஸ்லாமிய சமுதாயத்தில் பெண்கள் சமுதாயத்தின் கண்களாக மதிக்கப்படுவார்கள். இன்றைய சமுதாயத்தில் உண்மையில் பெண்கள் சமூகத்தின் தூண்களாக மாறிவிட்டார்கள். அதற்கு சிகிச்சை அளிக்கிற, ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற அந்த பொறுப்பு மட்டுமல்ல, கடமை மாத்திரமல்ல, அதற்குரிய தகுதியும் தராதரமும் தீனுல் இஸ்லாத்துக்கு தான் இருக்கிறது. ஏன் நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த இஸ்லாம் பெண் விடுதலை மார்க்கம், பெண்களுக்கு வாழ்வளிக்க வந்த மார்க்கம். பெண்ணை 2 காரணங்களுக்காக மிகப்பெரிய சுமையாக கருதிய ஒரு சமுதாயத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். பெண் என்பவள் ஒரு பெரிய சாபக்கேடு, அவமான சின்னம். இவள் மனித இனத்தில் சேர்க்கப்பட வேண்டியவள் அல்ல. இது ஒரு வேறு இனம், வேறொரு ஜாதி என்று கருதி ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டாள். தகப்பன், குர்ஆன் சொல்கிறது, மக்களுக்கு முன்னால் வராமல் பல நாட்களுக்கு மறைந்து திரிவான். எத்தவாரா மறைந்து திரிவான். கேள்விப்பட்டவுடன் யஸ்வத்து வஜ்ஹுஹு வஹுவ கதீம், கடும் கோபத்தின் காரணமாக அவனது முகம் இருண்டு விடும். கிடைத்திருப்பது பெண் குழந்தை என்று கேள்விப்பட்டு விட்டார். அந்த அளவுக்கு பெண்ணை ஒரு அவமான சின்னமாக கருதுகிற ஜாஹிலியத், 6ஆம் 7ஆம் நூற்றாண்டு ஜாஹிலியத். நாம் இருப்பது அத்தகைய ஜாஹிலியத்தில் அல்ல, மிலேனியம். மிலேனியம் மனிதன் முன்னேற்றத்தின் உச்சியை அடைந்திருக்கும் காலம். அன்று ஜாஹிலிய மனிதன் ரொம்ப சிம்பிளாக பெண் குழந்தையை அவமான சின்னமாக கருதி குடிதோண்டி புதைத்தான். இன்றைய மிலேனிய மனிதன் அவனுடைய அபார அறிவாற்றல், மருத்துவ முன்னேற்றத்தின் காரணமாக ஆரம்பத்திலேயே ஸ்கேன் பண்ணி பார்த்து பிறக்க இருக்கிற குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் கருக்கலைப்பு என்ற பெயரில், எபோஷன் என்ற பெயரில் ஆரம்ப நிலையிலேயே அழித்து விடுகிறான். ஹஜரத்மாரிடம் ஃபத்வாவும் கேட்கிறான். எந்த நிலையில் கருக்கலைப்பு அனுமதிக்கப்பட்டது, எத்தனை நாட்களுக்குள், எத்தனை மாதங்களுக்குள்? எனக்கு வருகின்ற நிறைய கேள்விகளில் இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. எதிர்பாராத விதமாக கருக்கட்டி விட்டது. ஏற்கனவே 3 பெண் குழந்தைகள். 4வது பெண் குழந்தைக்கு சலாமத் என்று பெயர் வைத்தும் பார்த்தேன். அதாவது தொடர்ந்து பெண் குழந்தைகள் கிடைத்தால் கடைசியாக கிடைக்கிற பெண் குழந்தையுடைய பெயரோடு சலாமத் என்பதை சேர்த்து விட்டால் அதற்கு பிறகு கிடைக்கிற குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும் என்ற நம்பிக்கை இன்று வரை நிறைவு வருகிறது. மிலேனியம். சலாமத் என்று பெயருக்கு பின்னாலும் சலாமத்து வாப்பா இதோட போதும் என்றுதான் சலாமத் என்று பெயர் வைக்கிறது. அதற்கு பிறகும் பெண் குழந்தை கிடைக்குது. இன்றும் நாகரீகமாக பெண்ணினத்தை வெறுக்கிற மனப்பாங்கு இருக்கிறது. ஏனென்றால் பெண் இன்றும் சுமையாகவே இந்த சமூகத்தில் இருக்கிறார். இஸ்லாமிய சமூகத்தில் இந்த நிலை இல்லை.
பெண்ணுக்குரிய நஃபக்கா, செலவு, கிஸ்வா, ஆடை அனைத்தும் ஆனால் வழங்கப்படுவது சன்மார்க்க கடமை. சன்மார்க்க கடமை அவருடைய அடிப்படை கடமை. அவர் வழங்குகின்ற சலுகையும் அல்ல, அவருடைய உபகாரமும் அல்ல. கணவருடைய கொடுத்து விட்டு பார்ப்பது, இப்படி ஒரு கணவனுக்கு கிடைக்குமா? அவருடைய கடமை நஃபக்கா கொடுப்பது, கிசுவா கொடுப்பது, கவனிப்பது, அனைத்து செலவீனங்களை வழங்குவது அவருடைய கடமை. அத்தகைய நிலையிலே பெண்ணுக்கு என்ன செலவுக்கு தேவை இருக்கிறது? ஆண் தொழில் பார்க்க வேண்டும், பெண்ணுக்கு கடப்பாடு கிடையாது. உழைக்க வேண்டும், பெண்ணுக்கு அந்த கடப்பாடு கிடையாது. கவனிக்க வேண்டும் குடும்பத்தை, பெண்ணுக்கு அந்த கடப்பாடு கிடையாது. உரிமையோடு சொல்லலாம், நான் உழைக்க செல்ல மாட்டேன், தொழில் பார்க்க மாட்டேன், வீட்டில் இருப்பேன், நீர் என்னை கவனிக்க வேண்டும். எங்கே ஆடை, எங்கே உணவு, எங்கே நான் அதிவி என்று சொல்லிவிட்டேனே. அப்படி இல்லாம தலை சொல்லிடுறதல்ல, உங்க புண்ணியத்தால நம்ம கவனிக்கிறீங்க, நான் உங்க பிச்சைக்காரி மாதிரி இருக்கிறேன், அடிமை மாதிரி இருக்கிறேன். இதுதான் வளர்க்கப்பட்டிருக்கு. இஸ்லாத்தில் இந்த மென்டாலிட்டி கிடையாது. ஆண்கள் யாரும் என்னோட கோவிக்க கூடாது, இது பெண்களுக்குரிய தலைப்பு. அவர்களுடைய உரிமைகளை இப்படி ஒரு தலைப்பிலாவது நாம் பேச கடமைப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே இஸ்லாத்தை ஆணாதிக்க மார்க்கமாக பலர் மாற்றி இருக்கிறார்கள், இஸ்லாம் சொல்லாத போதும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மற்றொரு காரணத்துக்காக அன்று பெண்களை புதைத்தார்கள், பொருளாதார காரணத்துக்காக. இன்று போல் அன்றும் ஒரு சுமையாக கருதி பெண்களை புதைக்கிறார்கள். அத்தகைய ஒரு சூழ்நிலையிலேதான் இஸ்லாம் எழுச்சி பெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள், என்ன பிரகடனம் செய்கிறார்கள்? பண்டத்தோடு பண்டமாக பகிர்ந்தளிக்கப்பட்ட பெண், மனித ஆத்மாவை இழந்தவளாக கருதப்பட்ட பெண், உயிரோடு புதைக்கப்பட வேண்டிய பெண், இந்த பெண்ணை பற்றி என்ன சொன்னது குர்ஆன்? உலக முடிவின் போது, யுக முடிவின் போது, உலகம் அழியும் போது நடக்கின்ற பாரிய பயங்கரமான நிகழ்வுகளை வர்ணித்துக் கொண்டு வருகின்ற குர்ஆன் அந்த பாரிய பயங்கரமான உலக முடிவின் போது நடக்கின்ற நிகழ்வுகளின் வரிசையிலே திடீரென்று சொல்கிறது, இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்துவிட்டால், உலகம் அழிந்துவிட்டால், கியாமத் வந்துவிட்டால், மஹ்ஷரில் மக்கள் ஒன்று கூடிவிட்டால், வஇதல் மௌஊதத்து சுஇலத் பிஐ தம்பின் குத்திலத், உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த பெண் குழந்தை விசாரிக்கப்படும். எந்த பாவத்துக்காக அந்த பெண் குழந்தை உயிரோடு புதைக்கப்பட்டது என்று கேட்கப்படும் என்று அல்லாஹ் மிகப்பெரிய நிகழ்வுகளின் வரிசையில் இந்த மாபெரும் கொடுமையை பற்றி குறிப்பிடுகிறார். இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல என்று சொல்கிறார். எந்த சூழலிலே இது பேசப்படுகிறது, சொல்லப்படுகிறது சிந்து பாருங்கள். பெண்ணை நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சுமையாக, அவமான சின்னமாக, ஒரு சாபக்கேடாக கருதிய சமுதாயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு வீட்டிலே ஒரு பெண் குழந்தை இருந்தால், அதனை ஒழுங்காக வளர்த்து ஆளாக்கினால், மறுமையிலே அந்த மனிதன் நரகம் செல்லாதவாறு அந்த மனிதனுக்கு ஒரு திரையாக அந்த பெண் குழந்தை இருப்பார். ஒரு ஹதீஸிலே 3 பெண் குழந்தைகளை பெற்று வளர்த்தாள் என்றும், இன்னொரு ஹதீஸில் 2 பெண் குழந்தைகளை பெற்று வளர்த்தாள் என்றும், மற்றொரு ஹதீஸிலே ஒருவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூலே 3 பெண் குழந்தைகளை பெற்று வளர்த்தால் மட்டுமா மறுமையில் அவர்கள் நமக்கு தடுப்பாக வருவார்கள்? இல்லை, 2 பெண் குழந்தைகளை பெற்று வளர்த்தாலும் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிட்டும் என்று சொன்ன போது அங்கிருந்த ஒருவர் கேட்கிறார் ஆதங்கத்தோடு, அல்லாஹ்வுடைய ரசூலே அப்ப ஒரு பெண் குழந்தை இருந்தா அவருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொல்றார். இத்தகைய ஒரு பாராடைம் ஷிஃப்ட், ஒரு பாராடைம் ஷிஃப்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திலே ஏற்படுத்தினாண்டு பாருங்கள். பெண் குழந்தை பிறந்து விட்டால் கடும் வெறுப்பு, பகமை, கோபம், ஆத்திரம், ஆவேசத்தின் காரணமாக முகமே கருத்து சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி பதுங்கி மறைந்து வாழுகிற நிலையில் இருந்த மனிதர்கள் இப்போது வந்து ஏக்கத்தோடு கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே 3 பெண் குழந்தை பெற்றவன் பாக்கியசாலி, 2 பெண் குழந்தைகளை பெற்றவனும் பாக்கியசாலி, என்னிடம் இருப்பதோ ஒரு பெண் குழந்தை, எனக்கு நீங்கள் சொன்ன சுப செய்தி கிட்டுமா? எனது பெண் குழந்தை எனக்கு நரகம் செல்லாத வாரி என்னை காப்பாற்றுகின்ற தடையாக இருக்குமா என்று கேட்கிற நிலைக்கு கொண்டு வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பாராடைம் ஷிஃப்ட், அந்த கருத்து மாற்றம்
எங்களில் பலருக்கு ஏற்படுவதில்லை. இஸ்லாத்திலும் நாம் இருக்கிறோம். இஸ்லாமும் முக்கியம், மார்க்கமும் முக்கியம். மார்க்கமும் முக்கியம் தானே, மார்க்கத்தையும் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். தீனும் முக்கியம், துனியாவும் முக்கியம். இந்த மனோநிலை தான் நமக்கு இருக்கிறது. எனவே ஹாஃப் ஜாஹிலியத் ஹாஃப் இஸ்லாம். தொழுகையில் முஸ்லிம், திருமணத்தில் என்ன நான் முஸ்லிம் நான் சொல்லக்கூடாது. ஆமா, காபிர் சொல்ல முடியாது, நான் முஸ்லிம் சொல்லுவோம். திருமணத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில முஸ்லிம், குடும்ப வாழ்க்கையில முஸ்லிம் இல்ல. குடும்ப வாழ்க்கையில முஸ்லிம், வியாபாரத்துல, தொழில, உழைப்புல, கொடுக்கல் வாங்கல முஸ்லிம் இல்ல. இப்படி போய்கொண்டு இருக்குது. உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா. இஸ்லாம் என்று சொன்னாலே முழுமையாக இந்த தீனு நுழைந்து விடுவது, இதற்கு முழுமையாக கட்டுப்படுவது. இதுல ஹாஃப் இஸ்லாம், குவார்டர் இஸ்லாம் கிடையாது. ஒரு இஸ்லாம் என்றாவே சப்மிஷன், டோட்டல் சப்மிஷன், டோட்டல் சரண்டர் ஆவது. ஒரு அறிஞர் சொன்னார், ஹுதுல் இஸ்லாம் ஜும்லத்தன் அவு தஅஹு. ஒரு கட்டுரைக்கு அவரிட்ட தலைப்பு சையத் குத்ப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இஸ்லாத்தை முழுமையாக எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது தயவு செய்து முழுமையாக விட்டு விடுங்கள். இஸ்லாத்தை பூர்ணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது அதனை முழுமையாக விட்டு விடுங்கள். இதன் விளைவைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சாபக்கேடாக கருதப்பட்ட பெண் சுவனத்து மங்கையாக மாறுகிறார். வெறுப்போடு பார்க்கப்பட்ட ஜீவன் இப்போது தன்னை சுவனத்துக்கு அழைத்துச் செல்கின்ற குமாரியாக நோக்கப்படுகிறார். ஆண் பிள்ளைக்கு இந்த சுப செய்தி சொல்லப்படவில்லை. ஒரு ஆணை பெற்றவர், 2 ஆண்களை பெற்றவர், 3 ஆண்களை பெற்று வளர்த்தவர்களுக்கு இப்படி கிடைக்கும் அப்படி கிடைக்கும் சொல்ல, பெண்ணுக்கு தான் சொல்லப்பட்டுச்சு. எனவே சகோதரிகளே, இஸ்லாம் உங்களுக்குத்தான் பேரருள். இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இஸ்லாம் பெண் விடுதலை மார்க்கம், இதைத்தான் சொல்ல வந்தேன். இந்த இஸ்லாம் வாழ்வதில் தான் உங்களுடைய வாழ்க்கை தங்கி இருக்கிறது. இந்த போலி நாகரிகத்துக்கு பின்னால், பெண்ணிலை வாதத்துக்கு பின்னால், சம வாய்ப்பு சம சந்தர்ப்பம் என்று கூறி உங்களை சீரழிக்கின்ற, உங்களை மீண்டும் ஒரு முறை 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுக்கு அழைத்துச் செல்கின்ற, மீண்டும் விளம்பர பொருளாக, சிற்றின்ப பொருளாக, குறைந்த வேதனத்தில், சம்பளத்தில் பெண்ணினத்தை மீண்டும் ஒரு முறை சூறையாடுகின்ற, அவர்களுடைய உழைப்பை சூறையாடுகின்ற, அவர்களுடைய பெண்மையை போக்கி இன்றைய நாகரிகம் உருவாக்கி இருக்கிற அந்த 3ஆம் இனத்தை நோக்கி 3வது ஒரு இனம் உருவாகி இருக்கிறது. ஆண்பால், பெண்பால், 3வது ஒரு இனம். கடுமையாக உழைக்கிற பெண்கள் பெண்மையை இழந்த ஒரு 3ஆம் இனமாக இப்போ உருவாகிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 3ஆம் இனத்தை தான் இன்றைய நாகரிகம் உருவாக்கி இருக்கிறது. அந்த நிலைக்கு சென்று விடாதீர்கள். எம்மை பார்த்து பொறாமைப்படுகிற ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். பெண்ணை மூடி வைத்திருக்கிறார்கள், மறைத்து வைத்திருக்கிறார்கள், உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன, அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள். அடிப்படை மனித உரிமைகள் கூட அவர்கள் கிடைப்பதில்லை. இஸ்லாத்தின் பேரால் அத்தகைய ஆணாதிக்கவாதிகள் இருந்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இஸ்லாம் நிறைவாக பெண்களுக்கான எல்லா உரிமைகளையும் கொடுத்திருக்கிறது என்பது பெரிய உண்மை. இதற்கு குரல் எழுப்பக்கூடியவர்களாக பெண்கள் மாற வேண்டும். தமது உரிமைகளுக்காக பேசுவவர்களாக, குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் தங்களுடைய அனைத்து உரிமைகளையும் கேட்டு பெறுவர்களாக, இந்த உண்மையை உலகத்தாருக்கு சொல்பவர்களாக மாற வேண்டும். மேற்குலகிலே இஸ்லாத்தை அதிகம் தழுவுவர்கள் பெண்கள். உண்மையை சொல்ல வேண்டும், 2 காரணங்களால் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். அகஸ்மாஸ்தாக, எதிர்பாராத விதமாக ஒரு முஸ்லிமானோடு ஏற்படுகிற தொடர்பின் காரணமாக திருமண குடும்ப வாழ்க்கைக்காக இஸ்லாத்தை தழுவுவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஆழமாக பார்த்தால், சுதந்திரமாக இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்தை தழுவுவர்களுள் பெரும்பான்மையானவர்கள் பெண்கள். யுவன் ரெட்லியை உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். லேட்டஸ்ட் இங்கிலாந்தை சேர்ந்த பிரபலமான ஒரு ஜேர்னலிஸ்ட். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் பார்க்கலாம். அவர் எவ்வாறு இஸ்லாத்தை தழுவினார் என்று பாருங்கள். இன்று பாரம்பரிய முஸ்லிம்கள் என்று பெருமை எடுத்துக் கொண்டு நேற்று வந்தவள், முந்த நாள் வந்தவள், நவ முஸ்லிம், மௌலா இஸ்லாம் என்று நாம் வர்ணிக்கின்ற அந்த பெண்கள் இஸ்லாத்துக்காக எவ்வளவு துணிச்சலோடு குரலெழுப்பி வருகிறார்கள் என்பதை பார்க்கின்ற போது நாம் எல்லாம் வெக்கி தலைகுனிய வேண்டும். நீங்கள் இந்த தீனை நிலைநாட்டும் விஷயத்தில் பின்வாங்கினால் அல்லாஹ் உங்களை தூக்கி எறிந்துவிட்டு மற்றொரு சமுதாயத்திடம் இந்த தீனை கொடுப்பான்.
அவர்கள் உங்களை போல் இருக்க மாட்டார்கள். சலனமும் சபலமும் தயக்கமும், காலையில் முஸ்லிம் மாலையில் காபிர், யுஸ்பிஹு முஃமினன் வ யும்சி காஃபிரன் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, அற்ப உலக ஆசைக்காக மார்க்கத்தை விற்கின்ற, பேரம் பேசுகின்ற, விலை பேசுகின்ற ஒரு சமுதாயமாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். அத்தகைய மனிதர்களைத்தான் இன்று நாம் உலகிலே பார்க்கிறோம். தியாகத்தோடு அர்ப்பணத்தோடு இந்த சத்தியத்துக்காக உழைப்பவர்களாக, பேசுவவர்களாக, குரல் எழுப்புவவர்களாக அவர்கள் இருப்பதை பார்க்கிறோம். ஆண்கள் பார்த்து வெக்கி தலை குனிகிற அளவுக்கு இஸ்லாத்துக்காக நேற்று இஸ்லாத்தை தழுவிய பெண்கள் பங்களிப்பு செய்து வருகிறார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, ஏனென்றால் அவர்கள் இதன் பெருமையை விளங்கிக் கொண்டார்கள், அருமையை விளங்கிக் கொண்டார்கள். இந்த கொள்கை உலகத்தில் மறைந்தால் மனித இனம் அழிந்துவிடும் என்பதை புரிந்து கொண்டார்கள். குறிப்பாக பெண் இனம் இந்த உலகத்தில் அழிந்துவிடும் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். பெண் இனத்தை சீரழிக்கிற ஒரு நாகரிகத்தில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். பயங்கர சுழி. இந்த சுழியிலிருந்து எம்மை, எமது சகோதரிகளை, எமது தாய்மார்களை மாத்திரமல்ல, முழு பெண் சமுதாயத்தையும் காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய தார்மீக கடப்பாடு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. மனிதன்ற நிலையில் இஸ்லாம் பெண்ணை எவ்வாறு கௌரவித்திருக்கிறது? நான் நினைக்கிறேன் சில போது எனது உரையின் முதற் பகுதியோடு நேரம் முடிந்து விடுமோ என்ற அச்சம் எனக்கு ஏற்படுகிறது. என்றாலும் சொல்ல வேண்டியதை சொல்லிக்கொண்டே போகிறேன், சுருக்கமாக வேண்டும். மனிதன் என்ற நிலை, முதலாவது மனிதன் என்ற அந்தஸ்தை இஸ்லாம் கொடுத்தது. சில போது உங்கள் பலர் சிரிக்கலாம். மீண்டும் கான்டெக்ஸ்டுக்கு செல்லுங்கள். மனிதனாக மதிக்கப்படாத காலம் அரபுலகில் மாத்திரமல்ல, ஐரோப்பாவிலே, பிரான்சில் கூட பெண்ணுக்கு மனித ஆத்மா இருக்கிறதா என்று மத்திய காலத்தில், மிடில் ஏஜ் என்று மனிதன வரலாற்றில் வர்ணிக்கப்படுகிற மத்திய காலத்திலே பெண்ணுக்கு ஆணுக்கு போல மனித ஆத்மா இருக்கிறதா என்று ஆய்வு நடந்திருக்கிறது. அல்லது வேறொரு ஜாதி இனமா, மிருக இனம் போல ஒரு இனமா என்று கூட ஆய்வு செய்திருக்கிறார்கள். அத்தகைய ஒரு சூழ்நிலையில் தான் இஸ்லாம் வந்து சொன்னது. ஹஜ்ரத் ஜஃபருல்லாஹ் ரஹ்மானி அவர்கள் ஓதி காண்பித்த அந்த ஆயத்து, நியாயம் இல்லாமல், மிக மிக நியாயமான காரணம் இல்லாமல் தலாக்கை விரும்பினால், விவாகரத்தை எதிர்பார்த்தால், தனது கணவனிடமிருந்து பிரிய வேண்டும் என்று விரும்பினார், அது எவ்வளவு பயங்கரமான விளைவு என்பதை இந்த காலத்து பெண்கள் குறிப்பாக மனதில் ஆழமாக கொள்ள வேண்டும். முஸ்னத் அஹ்மதில் பதிவாக இருக்கிற ஒரு ஹதீஸை மாத்திரம் இங்கு மேற்கோள் காட்டுகிறேன். ஐயுமம்ரா சஅலத் ஜௌஜஹா த்தலாக் மின் கைரி மா பஅஸின் ஃபஹராமுன் அலைஹா ராயிஹத்துல் ஜன்னah. நியாயமான காரணம் இல்லாமல், வேறு வழியே இல்லை என்ற நிலை தோன்றாத வரைக்கும், அத்தகைய நிலை இல்லாத நிலையில் ஒரு பெண் தனது கணவனிடமிருந்து விவாகரத்து கோரினால் சுவனம் செல்வது எப்படி இருந்தாலும் சுவனத்தின் வாடையை கூட அவள் நுகரமாட்டாள் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இத்தகைய ஒரு அழகான வாழ்க்கை, கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை, கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கை, பண்பாடான நாகரிகமான ஒரு வாழ்க்கை, இறுக்கமான குடும்ப உறவுள்ள ஒரு வாழ்க்கை இந்த இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தருகன்னு சிந்தித்து பாருங்க. முழு மனித சமுதாயம் இருளில் இருக்கிறது, நாம் ஒளியில் இருக்கிறோம். ஆனால் இருள் இருப்பவர்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒளியில் இருக்கிற நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். இருள் இருப்பவர்கள் விழித்துக் கொண்டு தட்டு தடுமாறி எதையாவது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒளியில் இருக்கிற நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் நாம் பெற்றிருக்கிற ஒளியினால் எந்த பிரயோசனமும் இல்லாத நிலை இருக்கிறது. எனவே நாம் விடுத்துக் கொள்ள வேண்டும், அவசரமாக விடுத்துக் கொள்ள வேண்டும். நாம் நல்வழி பெற, முழுமனித சமுதாயத்திற்கும் நேர்வழியை காட்ட. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெண்களுக்குள்ள கடமைகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கணவன் பால் உள்ள கடமைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். தனது மானத்தை, தனது கற்பை ஒரு பெண் கண்ணாக மதித்து பாதுகாக்கிற கடப்பாட்டை கொண்டவளாக இருக்கிறார். ஒரு பெண் தனது வீட்டுக்கு வெளியே தனது ஆடையை களைவாள் என்றால் அல்லாஹ் அவளுக்கு கொடுத்திருந்த பாதுகாப்பு அரணை அவள் தகர்த்து விட்டாள். ஒரு பெண் தன் வீட்டுக்கு வெளியே தன் ஆடையை களைவாள் என்றால் அல்லாஹ் அவளுக்கு கொடுத்திருந்த பாதுகாப்பு அரணை தகர்த்து விட்டான். இன்று உலகமே கொக்கரித்துக் கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை, எல்லோரும் கேட்கிற பிரச்சனை, குறிப்பா மேற்குலக நாடுகள் இருக்கிற பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கண்ணால தின்றான், ஆயாள தின்றான், பெண்களுடைய கற்புக்கு பாதுகாப்பு இல்ல. இப்படியா நிலை உருவாகி இருக்குது. பெண்கள் கடத்தப்படுகிறார்கள், மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள்,
பாடசாலைக்கு சென்ற பெண் குழந்தை வீட்டுக்கு திரும்பி வருமா என்ற பிரச்சனை மேற்குலக நாடுகளில் இப்போது உருவாகிருக்கிறது. இது பற்றிய நிறைய தகவல்கள் இருக்கின்றன, சொல்வதற்கு கால நேரம் இடம் தராது, மீண்டும் மீண்டும் சொல்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்றான், ஒரு பெண் தனது ஆடையை வீட்டுக்கு வெளியே களைந்தால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பு அரணை தகர்த்து விடுவான். இனி எங்கே பாதுகாப்பு இருக்கு? போலீசால பாதுகாப்பு கொடுக்கலாமா? பெற்றோரால பாதுகாப்பு கொடுக்கலாமா? ஏனைய பாதுகாப்பு அதிகாரிகளால் இந்த பெண்களை பாதுகாக்கலாமா? எத்தனை எத்தனை சட்டங்களை வகுத்தாலும் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் தனது பாதுகாப்பை வாபஸ் வாங்கிவிட்டால் பாதுகாப்பு கிடைக்காது. விளைவு என்ன? இந்த நேரம் அச்சுறுத்தல். நான் லண்டனுக்கு போயிருந்த போது அங்கே நம்பகமான ஒரு சகோதரர் சொன்ன செய்தியை இங்கு நான் சொல்லலாம் நினைக்கிறேன். மிக சுருக்கமாக சொல்கிறேன். சில இளைஞர்கள் வளமை போல மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்தில் 2 இளைஞர்கள் பதுங்கி இருந்து அந்த பக்கமாக ஒரு பெண் செல்லும் வரை பார்த்திருந்திருக்கிறார்கள், அவனை கடத்தி செல்வதற்கு. அப்போது பலர் போயிருக்கிறார்கள், பலரோடு போயிருக்கிறார்கள். கடைசியாக ஒரு முஸ்லிம் பெண் பிள்ளை அந்த இடத்தை கடந்து போய்க் கொண்டிருக்கிறது. ஹிஜாபுடைய ஆடையோடு ஒழுக்கமாக பண்பாடாக அந்த பெண் பிள்ளையை விட்டு விட்டார்கள். அதனை தொடர்ந்து வந்த அரைகுறை ஆடையோடு வந்த ஒரு பெண் குழந்தை அவர்கள் கடத்தி சென்று விட்டார்கள், கெடுத்து விட்டார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்து போன்ற நாடுகளில் எல்லா இடங்களிலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் அவ்வளவு காட்சிகளும் பதிவாகிவிட்டன. 2 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டார்கள், நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டார்கள், ஆஜராக்கப்பட்டார்கள். விசாரணை தொடர்ந்தது. கேமரா போட்டு பார்க்கப்படுகிறது. இளைஞரிடம் கேட்கப்பட்டது, ஆரம்பத்தில் தன்னை மறைத்துக் கொண்ட, உடலை மறைத்துக் கொண்ட ஒரு முஸ்லிம் பெண் இந்த வழியாக சென்றாலே அவளும் தனியாகத்தானே சென்றாள், ஏன் அவளை நீங்கள் பிடித்துக் கொள்ளவில்லை? அதுக்கு பிறகு வந்த அந்த அரைகுடைய ஆடையான இந்த பெண் பிள்ளையை ஏன் பிடித்தீர்கள்? அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவள் எங்கே தனியாக சென்றால் 2 பக்கமும் 2 ஆண்கள் சென்றார்களே, அதனால் தான் அந்த பெண்ணை நாங்கள் பிடிக்கவில்லை. பிறகு தனியே வந்தவளை பிடித்துக் கொண்டோம். இவர்கள் சொன்னார்கள், என்ன பேசுகிறீர்கள்? இதோ கேமராவிலே அந்த பெண் மாத்திரம் தான் இருக்கிறார், பக்கத்தில் யாரும் இல்லை. அவர்கள் சத்தியம் செய்து சொன்னார்கள், இல்லை, எமது கண்களுக்கு அப்படித்தான் பட்டது. இதற்கு என்ன விளக்கம் கொடுப்பது என்று எனக்கும் தோன்றவில்லை. நீங்கள் ஏதாவது விளங்கிக் கொள்ளலாம். இங்கே கராமத்துகளை பேசி உங்களை ஏமாற்றவும் நான் விரும்பவில்லை. சொல்லப்பட்ட சம்பவம் நம்பகமான ஒரு சகோதரர் பரபரப்பாக இங்கிலாந்தில் பேசப்பட்ட ஒரு செய்தியாக சொல்லி பத்திரிகைகளும் இது வெளிவந்தது என்பதை சொன்னதை தொடர்ந்து இங்கு நான் சொல்கிறேன். இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு பெரிய செய்திகள் அல்ல. பௌதிக காரணங்களுக்கு வெளியே, சபபுகளுக்கு வெளியே சென்று எதையும் செய்யக்கூடிய ஃபஅாலுல் லிமா யுரீத், அவன் தான் நாடியதை செய்வான். அவன் எப்படியும் பாதுகாக்க விரும்புவர்களை பாதுகாப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, மானத்தை, கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உடை விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. இன்று மிகப்பெரிய ஜாஹிலியத் பெண்களுடைய உடை கலாச்சாரத்தின் விளைவாக ஏற்பட்டிருக்கிற ஜாஹிலியத். நேற்று கூட நிகழ்ச்சி முடிந்ததற்கு பின்னால் 2 சகோதரர்கள், நான் நினைக்கிற அளவுக்கு அவர்கள் தக்வா உள்ள சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். லா உஸக்கி அலல்லாஹி அஹதன். இருவரும் வந்து கேட்டது என்னவென்றால், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் அல்லாஹ்வை பயந்து வாழ 100% விரும்புகிறோம். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, எங்கள் ஈமானுக்கு இருக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்த பெண்கள் தான். இவருடைய ஆடை, இவருடைய போக்கு, இதுதான் எங்களை பயங்கரமாக அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு மட்டும் ஒரு பிராக்டிக்கலான சொல்யூஷனை, ஒரு வழியை எங்களுக்கு சொல்லுங்க என்று 2 பேரும் கேட்டாங்க. ஒரு பெண் தொழாத போது அந்த பாவம் அவளோடு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படுகிறது. நோன்பு நோக்காத போது அவளோடு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படுகிறது. ஒரு பெண் அரைகுறை ஆடை அணிந்து தன்னை ஜாஹிலியத்தாக அலங்கரித்துக் கொண்டு செல்கின்ற போது அந்த பாவம் அவளோடு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படுவதில்லை, மற்றும் பலர் கெட்டவர்கள் அல்ல நல்லவர்களும் சேர்ந்து கெடுவதற்கு அவள் காரணமாக அமைகிறார். எனவே நாங்க தொழுகிறோம் தானே, 5 வக்தும் தொழுகிறோம் தானே, ரமதான்ல நோன்பு பிடிக்கிறோம் தானே, உம்ராக்கும் போய் வந்தோம் தானே, வார வருஷம் ஹஜ்ஜுக்கும் போயிருக்கிறோம் தானே, சதக்கா கொடுக்கிறோம் தானே, தான தர்மம் செய்யறோம் தானே, விக்ர் ஔராத் ஓதுறோம் தானே, இந்த நாளும் மஹ்ரூப் யாசின் ஓதாமலே இருக்கிறது இல்லையே. உடுப்பை பொறுத்தவரை இந்த காலத்துல அப்படி எடுத்துட்டு போலாமா, பட்டிக்காலம் சொல்லிடுவாங்களே, எங்க இருக்கிறோம் நாம, இந்த காலம் உங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்துல பாட்டிமார் அணிஞ்சது உண்மைதான். இப்ப நாங்க அப்படி இல்லையே. நாங்க அந்த ஆரம்ப கால மனிதன் மாதிரி அணிகிறோம். ஆரம்ப கால மனிதன் தான் ஆடை இல்லாம இருந்தான். நாகரிகமான மனிதன் முழுமையாக தன்னை மறைச்சு கொண்டான். திரும்ப ஜாஹிலியத்தை நோக்கி போறோம். 21ஆம் நூற்றாண்டு ஜாஹிலியத், மிலேனிய ஜாஹிலியத். அதுக்கு பேரு ஃபேஷன்.
ஆரம்ப கால மனிதன் தான் ஆடை இல்லாம இருந்தான், பிறகு அரைகுறை ஆடை அணிந்தான். இதானே வரலாறு. அதுக்கு பிறகுதான் ஒழுக்கமா தன்னை மறைச்சு கொண்டான். மீண்டும் மனித சமுதாயம் அந்த ஜாஹிலியத்தை நோக்கி போய்கொண்டிருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது, தனது கணவனுடைய விருப்பு வெறுப்புகளை மதிக்க வேண்டும். ஒரு பெண்ணை அவருடைய கணவர் படுக்கைக்கு அழைத்து அந்த பெண் மறுத்து விட்டால் அவர் கோபமாக இருக்கும் நிலையில் படுக்கைக்கு சென்றால் அடுத்த நாள் காலை வரை மலக்குகள் அந்த பெண்ணை சபித்துக் கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழு நாள் இரவும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உட்பட்டவளாக அந்த பெண் இருப்பாள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிற ஹதீஸ். தனது கணவனை மாத்திரமல்ல, தனது கணவனுடைய பெற்றோரையும் மதித்து நடக்க ஒரு பெண் கடமைப்பட்டிருக்கிறார். தனது அருமை கணவனை பெற்றெடுத்த பெற்றோர்கள், அவருடைய சகோதர சகோதரிகள், இவர்களையெல்லாம் மதித்து நடக்கிற ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு மார்க்க கடமை பெண்களுக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய கணவனுடைய நல்ல பணிகளில், காத்திரமான பணிகளில், சமூக பணிகளில், அழைப்பு பணியில், சன்மார்க்க பணியில், தௌவா பணியில் அவருக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுப்போராக ஒரு பெண் இருக்க வேண்டும். பெண்கள் எல்லாம் சமூகத்துக்கு போய் வீடு வீடாக போய் ஊர் ஊரா போய் தௌவா செய்ய வேண்டும் என்பதல்ல. தனது கணவனுக்கு வீட்டில் உள்ள ஆண்களுக்கு துணை புரிவது ஒரு ஹதீஜாவாக, ஒரு சுமையாவாக, ஒரு ஆயிஷாவாக இருக்க முடியும் என்றால் அது மிகப்பெரியது. இது மிக முக்கியமான ஒரு கடமை. வீட்டுக்கு வருகிற கணவனை அன்போடு வரவேற்பது, வீட்டுக்கு வருகிற கணவனை, உழைத்து விட்டு வருகின்ற கணவனை, களைப்படைந்து வருகின்ற கணவனை அன்போடு வரவேற்பது மிக முக்கியமான கடமை. அன்புக்குரிய சகோதரிகளே, திருமணத்துடைய நோக்கம் என்ன? திருமணத்துடைய நோக்கம் என்ன? குர்ஆன் சொல்கிறது, லிதஸ்குனு இலைஹா. ஒரு ஆண் தனது மனைவியில், தனது துணைவியில் நிம்மதி பெறுவது, சந்தோஷத்தை பெறுவது, அமைதியை பெறுவது. வஜஅல பைனக்கும் மவத்தம் வ ரஹ்மா, பரஸ்பரம் உங்களுக்கு மத்தியில் அன்பையும் அருளையும் வளர்த்துக் கொள்வது. திருமணத்துடைய நோக்கம் இதுதான், அமைதி, நிம்மதி. ஏன்னா ஒரு மனிதன் தனி மனிதனாக இருக்கிற போது ஆணோ பெண்ணோ நிம்மதி கிடைக்காது. நாங்க ஃப்ரீயா இருக்கணும், ரிலாக்ஸா இருக்கணும். இந்த திருமண பந்தம் எல்லாம் அவசியம் இல்ல. சுதந்திரமா இருந்தா தான் சுதந்திரமா வாழலாம் நினைக்கிறாங்க. இல்ல, இந்த பிரபஞ்ச நியதிகள்ல உண்டு. ஆணும் பெண்ணும் இணைகிற போதுதான் நிம்மதி வருது, சந்தோஷம் வருது, நிறைவு வருது, அன்பு வருது. ஒரு தெளிவான ஒரு ஆய்வின் முடிவு, விஞ்ஞானபூர்வமான ஒரு ஆய்வின் முடிவு, திருமணம் முடிக்காதவர்களை விட திருமணம் முடித்தவர்களுக்கு ஆயுள் கூட. சில விதிவிலக்குகள் இருந்தாலும், சில போது திருமணம் முடிக்காமல் இருந்தால் சிலருக்கு ஆயுள் கூடியும் இருக்கும். ஆனா பொதுவாக திருமணம் முடித்தவர்களுக்கு ஆயுள் அதிகம். ஏனென்றால் அல்லாஹ் ஒரு பிரபஞ்ச நியதி அங்கு பேணப்படுகிறது. எனவே திருமணத்துடைய நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும். வீட்டுக்கு கணவன் வருகின்ற போது அவர் அன்போடு வரவேற்கப்பட வேண்டும். வீட்டுக்கு வாரார், வீட்டு கதவை தட்டுறார். யாரு? கொஞ்சம் குரலை கேட்டா வித்தியாசமான குரல், ஓடி வந்து ரொம்ப மரியாதையா கதவை திறந்து, வாங்க வாங்க வாங்க, இருங்க இருங்க இருங்க, எப்போ வந்தீங்க, எப்போ நீங்க. இன்னொரு குரல் கேட்குது, யாரு? நான் தான். நான்டா? நீங்களா? வாங்கல, உங்க வீடு தானே, வர வேண்டியதானே. கதவால வர முடியாது, ஜன்னலாலே வர முடியும் தானே. மறுவா வந்து எந்த நாள் வந்து நான் திறக்க வேண்டி இருக்குது. என்னடா சனியனா போச்சு, எத்தனை பேருக்கு நான் திறக்கிறது? இதுதான் கணவனுக்கு உரிமையோடு நடந்து கொள்றாங்களாம். அப்ப இவருக்கு வீட்டுக்கு வரும்போதே எரிச்சல், நமக்கு கிடைக்கும் ஒரு பக்கா ரிசப்ஷன். இப்படிதான் இந்த மனநிலை தான் வரான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் நீண்ட பயணத்துக்கு பின்னால் வீடு திரும்புகின்ற போது நேரடியாக வீட்டுக்கு செல்லாமல் ஒரு பள்ளிவாசலில் தங்கி, ஒரு இடத்தில் தங்கி வீட்டுக்கு செய்தி அனுப்ப வேண்டும். எதற்காக தெரியுமா? வீட்டில் உள்ள அவருடைய மனைவி குளித்து தன்னை அலங்கரித்துக் கொண்டு தனது கணவனை வரவேற்பதற்கு தயாராக வேண்டும். எத்தகைய பிராக்டிக்கல் மார்க்கம் இது! யார் வருவதற்காகவும் தயாராகிற பெண்கள், வீட்டுக்கு வருகிற விருந்தாளிகள், அவர் இவர் எல்லோருக்காகவும் தன்னை அலங்கரித்துக் கொள்கிற பெண்கள் கணவனுக்கு முன்னால மாத்திரம் ரொம்ப நேச்சுரலாக இருப்பார்கள். இவர் தானே, இவருக்கும் அலங்கரிக்கணும். என்ன புது பொன் மாப்பிள்ளையானாங்க? அடே, ரோட்ல போறவனுக்கு ஒன்னு அலங்கரித்துக் கொள்ள முடியும்டா. தண்ட கணவன் யாரு மகிழ்விக்கப்படணும், யாரு தனக்கு நெருக்கமானவர், அவருக்காக என்ன அலங்காரம். இந்த ஒரு நிலை தான் வந்திருக்குது.
எனவே என்ன நடக்குது? ஒரு சீரியஸான விஷயத்தை நான் சொல்றேன், ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமா இது மாறி இருக்குது. பச்சையாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்கள் அடுத்த பெண்களை பார்த்து ரசிக்கிறார்கள். ஏன்? தண்ட மனைவி ஒரு நாள் அந்த உருவத்தில் இவர் பார்த்ததில்லை, எல்லாரும் பார்த்திருக்கிறாங்க. இவர் எப்ப பார்த்தாரு? திருமண ஆண்டு மட்டும் பார்த்திருப்பாரு. அதுக்கு பிறகு ஒரு 1 வீக் பார்த்திருப்பாரு. அதுக்கு பிறகு தண்ட மனைவியுடைய உருவத்தை அவர் அழகா ஒழுங்கா துப்புரவா பார்த்திருக்க மாட்டார். துப்புரவான்னு சொன்னா சுத்தமாக, துப்புரவாவே பார்த்திருக்க மாட்டாருன்னு உங்க ஊர் பாசையில துப்புரவாண்டா சுத்தமாக ஒழுங்கா பார்த்திருக்க மாட்டாரு. விளைவேனா இவர் போய் அந்நிய பெண்ணை பார்க்கிற பாவம் இவரால் நடக்குது. எவ்வளவு பயங்கரமானது! இதுவெல்லாம் பேசப்படாத உண்மைகள், கண்டுகொள்ளாத உண்மைகள், கள்ளத்தனமாக நடக்கிற விஷயங்களாக மாறி இருக்கு. நாம தான் காரணம். சீதன கொடுமைன்னு சொல்றோம். சீதன கொடுமை காரணம் பெண்கள் தான். ஆம்பளை வீட்டில் உள்ள வாப்பாவோ வீட்டில் உள்ள ஆண்களோ சொல்றதில்ல நம்ம மாப்பிள்ளை மாட்டை இவளுக்கு விற்கணும்னு சொல்லி. இந்த பெண்கள் தான், தாய் தான் விட மாட்டா. என்ன சொல்றீங்க? நம்ம மகண்ட பொறுமதி உங்களுக்கு தெரியுமா? நீங்க எவ்வளவு செலவழிச்சுக்க தெரியுமா? அப்படி தெரியுமா? என்ன ஊருக்கு கதைப்பாங்க, இவனுக்கு ஏதோ குறை இருக்குது அதனால தான் இப்படி சும்மா கொடுத்துட்டாங்க சொல்லுவாங்களே, நோய் இருக்குன்னு சொல்லுவாங்க, அது இருக்குன்னு சொல்லுவாங்க, இது இருக்குன்னு சொல்லுவாங்க, பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அதனால ஒழுங்கா நம்ம பிள்ளைய கொடுக்கணும்னு சொல்லி பெண்களுக்கு பெரிய வினையா இருக்கிறது அதிகமா பெண்கள் தான். ஆனா பெண் குணம் படைத்த ஆண்களும் இருப்பார்கள், அவரை பத்தி நான் பேசல. ஆனா பெரும்பாலும் இந்த நிலை இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, தனது கணவனுக்கு இன்னொரு வினோதமான செய்தி சொல்ல போறேன். ஒன்று நான் என்ன சொன்னேன்? வரவேற்கிறது. வார கணவனை வரவேற்கிறது, வாங்க வாங்கன்னு வரவேற்கிறது, அன்பே வாங்கன்னு வரவேற்கிறது, சந்தோஷமா வரவேற்கிறது. 2வது என்ன சொன்னேன்? தேங்க்ஸ் பண்றது, நன்றி சொல்றது. 3வது ஒன்று சொல்ல போறேன், அன்பளிப்பு கொடுக்கிறது. தெரியுமே, யாருக்கு கொடுப்பீங்க அன்பளிப்பு? தோழிகளுக்கு, தோழர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, வீட்டுக்கு வாரவர்களுக்கு, விருந்தாளி எல்லோருக்கும் அன்பளிப்பு கொடுக்கிறது. எவ்வளவு நாகரிகமான பண்பு! நம்மட கணவனுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறது. அப்படி ஒரு செய்தி இருக்குதா? கணவனுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறது. அவருடைய ஏதாவது ஒரு நினைவை வைத்து, அவருடைய பிறந்த தினமாக இருக்கலாம், திருமணம் முடித்த நாளாக இருக்கலாம், ஒரு சந்தோஷமான நிகழ்வு வைத்து உங்களுக்காக நான் இந்த பொருளை வாங்கி வச்சிருக்கிறேன் என்று கொடுக்கிறது. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், தஹாதவ் தஹாப்பு, அன்பளிப்புகளை பரிமாறிக்கொண்டு அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு. அதிகமா அன்பு யாருக்கு மத்தியில் வளர்க்கப்படணும்? கணவனுக்கு மனைவிக்கு தான் முதலா அன்பு வளர்க்கப்படணும். அதுக்கு வழியாக ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அன்பளிப்புகளை பகிர்ந்துக்கோங்க. அவரு தானே எல்லாம் வாங்கி தராரு, நாம என்ன அவருக்கு அன்பளிப்பு கொடுக்க? சும்மா போலியா இதெல்லாம் செய்யணுமா? எவ்வளவு விஷயங்களை போலியா செய்யறோம். ஏன் இதை மட்டும் அவர் தந்த 1000 ரூபாயில ஒரு 200 ரூபாவை மீதப்படுத்தி அவருக்கு தெரியாம ஒரு அன்பளிப்பை வாங்கி அவருக்கு ஒரு சர்ப்ரைஸா கொடுக்க கூடாது? இன்றைக்கு உங்களோட இந்த நாள் இந்த அன்பளிப்பை. ஆனா ஒரு அன்பளிப்பு மட்டும் கொடுக்கிறோம், நல்ல சாப்பாடு சமைச்சு கொடுப்போம். எந்த அளவுக்குண்டா, அவருக்கு கொலஸ்ட்ரால் இருக்குதா, அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதா, அவருக்கு டயபெட்டிஸ் இருக்குதா, எதை பத்தியும் கவலை இல்ல. ஒரு நாளைக்கு மட்டலாப்போம், அடுத்த நாளைக்கு பிரியாணி, இன்றைக்கு மட்டன், அடுத்த நாளைக்கு சிக்கன், அடுத்த நாளைக்கு இன்னொன்று பீஃப், எல்லாம் போட்டு நல்லா கொடுத்து நேர காலத்தோட பறக்கத்தா போய் சேர்ந்துருங்க. இந்த வேலையை மட்டும் அழகா செய்வோம். உங்க தொல்லை. இந்த அன்பளிப்பை நான் மறக்கிறதுக்கு இல்ல. நம்ம முஸ்லிம் சமூகத்து பெண்கள் கனகச்சிதமா அதை மட்டும் செஞ்சிருவாங்க. எந்த கவலையும் இல்லை. ஏனண்டா அவங்களுக்கு தெரியாது ஃபேமிலி எக்கனாமினா என்னன்னு தெரியாது, பொதுவான சுகாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் தெரியாது, டயட்டிங் என்னன்னு தெரியாது, நியூட்ரிஷன் என்னன்னு தெரியாது. சாப்பாடுதான் அள்ளி அள்ளி கொடுக்கிறது. கடைசியில் 50 வயசுல அவர் நோயாளி. இவருக்கு எந்த வகையான பிசிக்கல் எக்ஸசைஸ் ஒன்றும் கிடையாது. என்ற குஷினியிலே பிறந்து, குஷினியிலே வளர்ந்து, குஷின்ற சமையல் அறை, அதிலே வளர்ந்து அவட வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சாச்சு. அவட மிஷன் பினிஷ். இந்த சாப்பாடு ஆக்குறது வகை வகையாக அவவும் முடிஞ்சு இவரும் முடிஞ்சு. இந்த ஒரு துர்ப்பாக்கியமான முஸ்லிம் சமூகத்திற்கு நாங்க பார்க்கிறோம். அடுத்ததாக, ஒரு பெண் தாய் என்ற நிலையில் தனது குழந்தைகள் பால் எத்தகைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது மிக முக்கியமானது. இது பற்றி ஒரு தனியான உரை இன்ஷா அல்லாஹ் இடம்பெற இருக்கிற காரணத்தினால் அதனை நான் இங்கே சுருக்கமாக சொல்லாமல் அந்த சந்தர்ப்பத்துக்காக விட்டு விடுகிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, இதற்கு அப்பால் உறவினர் பால் உள்ள கடமைகள் இருக்கின்றன. அடுத்ததாக சமூகத்தின் பால் உள்ள கடமைகள் இருக்கின்றன. பெண்களுடைய பங்களிப்பு இல்லாத எந்த துறையும் எழுத்துப்பிழை இருக்குது. அரைகுறை
அபிவிருத்தி அடைந்த துறையாக தான் இருக்கும். பெண்களுடைய பங்கேற்பு இல்லாத எந்த துறையும் அரைகுறை துறையாக இருக்கும். ஏனென்றால் பெண்கள் ஆண்களின் சரிபாதி சமபாதி, அது அரைகுறையாகத்தான் இருக்கும். எனவே அனைத்திலும் பெண்கள் பங்கேற்க வேண்டும். இந்த வகையில் அவருடைய முதலாவது கடமை குடும்ப பொறுப்பை நிறைவேற்றுவது. குடும்பம் தான் பெண்களுடைய ராஜ்யம். ஆணின் மனைவி, குழந்தைகளின் தாய், வீட்டின் தலைவி, நிர்வாகி என்ற வகையிலெல்லாம் பெண்ணுடைய பங்களிப்பு மிகவும் மகத்தானது. ஆனால் இன்றைய நாகரீகம், இந்த நவ நாகரீகம், இந்த ஜாஹிலிய நாகரீகம், நான் ஏற்கனவே சொன்ன தஜ்ஜாலிய நாகரீகம், இந்த குடும்ப வாழ்க்கையில் பெண் கொடுக்கிற தலைமைத்துவத்தை, லீடர்ஷிப்பை கொச்சைப்படுத்திவிட்டது. எப்படி கொச்சைப்படுத்தியிருக்குது? இந்த கேள்வியை கேட்போம். உங்களின் மனைவி ஏதாவது தொழில் பார்க்கிறாரா? கொஞ்ச நேரம் 3 கேள்வி கேட்டா 4வது கேள்வி, வைஃப் என்ன செய்யறா? தொழில் பார்க்கிறா? இல்ல, வீட்டுல சும்மா இருக்கிறா. இவக்கு கேட்கவும் சொல்றது. வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருப்பாரு, யுஎஸ்ல இருந்து வந்திருப்பாரு. வந்தவர், எப்படி சும்மா இருக்கிறீங்களா? நீங்க, நான் அக்கௌண்டனா இருக்கிறேன். சரி, உங்க மனைவி? அவ வீட்டுல சும்மா இருக்கிறா. வீட்டுல சும்மா இருக்கிறா. இது இவக்கு கேக்குது. சும்மா இருக்கிறேன். சரி, அடுத்த வீட்டுல பொம்பளை வேலை செய்யறா, இந்த வீட்டுல பொம்பளை வேலை செய்யறா, நான் மட்டும் சும்மா இருக்கிறேன். சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். சும்மா இருக்கிறா. சும்மாவா இருக்கிறா? ஒரு பெண், ஒரு ஹவுஸ் வைஃப் என்று நீங்கள் இப்போது வர்ணிக்கிற ஒரு பெண், வீட்டில் இருக்கிற பெண், வீட்டு வேலை பார்க்கிற பெண், வீட்டு என்ற குட்டி ராஜ்யத்தை நிர்வகிக்கிற பெண், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் நடக்கிறார். காலையில எழுந்ததுல இருந்து, கணவனுக்கு முன்னால் எழுந்து, பிள்ளைகளுக்கு முன்னால் இருந்து, அனைவரும் சென்றதன் பின்னால் வேலை செய்து, அனைவரும் தூங்கியதற்கு பின்னால் தூங்குகின்ற அந்த தாய், அந்த மனைவி, அந்த அக்கா, அந்த பெண் வீட்டில செய்யற வேலைய தொழில் பார்க்கிற பெண் செய்யறது இல்ல. ஒரு ஒர்க் ஷாப் கூட இத பேசுங்க, கலந்து உரையாடுங்க, விளக்குறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் இல்லை. வீட்டில சமையல் அறையில் வேலை செய்தால் பாருங்கள் கொடுமை, எத்தகைய கொடுமை. சமையல் அறையில் வேலை செய்வதற்காக மட்டுமா பெண்? ஏன் ஆணுக்கு அந்த வேலை செய்ய முடியாது? எனவே இன்று மேற்குலகில் எப்படி தெரியுமா? இன்று மனைவி சமையல் அறையில் உணவு சமைத்தால் நாளை கணவன். ஜான், இன்றைக்கு உங்களோட டர்ன், கோ அண்ட் குக். எஸ், வெரி காமன், வெரி காமன். அதை நோக்கித்தான் நீங்க எல்லாரும் போய் கொண்டிருக்கீங்க. ரொம்ப பேர் போயிட்டாங்க. முந்தையெல்லாம் இதெல்லாம் ரொம்ப செய்தி வினோதமா இருந்துச்சு. இப்படி எல்லாம் நடக்குதா உலகத்துல? இப்ப எல்லாருக்கும் தெரியும் எப்படி நடக்குதுன்னு சொல்லி. ஊமையன் கண்ட கனவு மாதிரி யாரும் வெளியே வந்து சொல்றது இல்ல. ஏன் ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிடுறா? ஏன் ரெஸ்டாரண்ட் சாப்பிடுறா? இன்னைக்கு சொல்றேன், சரி நீ ஆக்க வந்தேவல, நான் ஆக்க வந்தேவல, 2 பேருமே வெளியே சாப்பிடுவோம், பிரச்சனை முடிஞ்சாச்சு. சமத்துவம். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அன்றாட வாடிக்கையா போயிட்டு எங்களை நாங்களே ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். எந்த பேர்ல? நாகரிகம். அப்ப பெண் வீட்டில் சமையல் அறையில் வேலை செய்தால், வீட்டு வேலை செய்தால் என்ன சொல்றோம்? சும்மா இருக்கிறா. வீட்டுல வேலை பார்த்து கொண்டு இருக்கிறான், அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கிறான். பிளைட்ல ஏர் ஹோஸ்டா வேலை செய்தா தெரியுமா? அந்த பொண்ணு எந்த அளவு முன்னேற்றா தெரியுமா? இப்ப அவ விமான பணிப்பெண். பறக்கிற சமையல் அறையில வேலை செய்தா பிரச்சனை இல்லை. ஏன்னா அது பறக்குது இல்லையா? தந்த கணவனுக்கு தண்ணீர் கொண்டு கொடுப்பது, உணவு பரிமாறுவது கேவலம். அதற்கு பேரு அடிமைத்துவம், அதற்கு பேரு பெண் ஆணாதிக்கம். அங்கே அடுத்தவன் வீட்டில், அடுத்தவன் கடையில், அடுத்தவன் காரியாலயத்தில், அந்த விமானத்தில் அசிங்கமான மனிதர்களுக்கு சில போது உணவு பரிமாறுவது. Can I help you sir? What can I do for you sir? Yes sir. Sir, sir. அவன் அப்படி கூப்பிடுவான், திரும்ப கூப்பிடுவான், அப்படி பார்ப்பான், இப்படி சிரிப்பான், கேவலமா சிரிப்பான். இதெல்லாம் என்ன? சமவுரிமை, சமவாய்ப்பு, சமத்துவம். பெண்கள் விடுதலை அடைந்து விட்டார்கள், வானத்தில் பறக்கிறார்கள். பறக்கும் சமையல் அறையில் வேலை பார்க்கிறார். தனது வீட்டில் வேலைக்காரி. வீட்டுல பாருங்க வச்சிருக்க தொழில் இல்ல, ஒன்று இல்ல. படிச்ச பொண்ணு வீட்டுல போட்டு அடக்கி வச்சிருக்காங்க. நாளைக்கு தொழில் கிடைச்சாச்சு. எங்க? மிடில் ஈஸ்ட்ல அல்லது மற்றொரு நாட்டுல அல்லது சொந்த நாட்டிலேயே ஒரு இடத்துல போய் அங்க போய் வேலை பார்ப்பான். அவனுக்கு இவனுக்கு வேலை பார்ப்பான். தொழில் பார்க்கிற பெண், நாகரீகமான பெண், கை நிறைய காசு எடுக்கிற பெண். எத்தகைய ஒரு மனோநிலையை வளர்த்து விட்டார்கள். இந்த பெண்ணை சந்திக்கு இழுத்து எப்படி மீண்டும் ஒரு முறை இந்த பெண்ணை கேவலப்படுத்தி விட்டார்கள்.
என்ன பெண் உரிமை இருக்குது? இழிவு, பெண் இழிவு நிகழ்வுகள் தான் தினந்தோறும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. சமய சம்பந்தம் இல்லாமல் எல்லா விளம்பரங்களிலும் பெண்கள், டயருக்கும் பெண், சோப்புக்கும் பெண், அடே சவக்காரம் போடுறது பொம்பளை மட்டுமா? அவக்கும் பொண்ணு. என்ன தொடர்பு இது? அதாவது பெண்ணை அன்று ஜாஹிலிய கால மக்கள் வெறும் கேவலமான சிற்றின்ப பொருளாக பார்த்தது போல இன்றும் அந்த பயன்படுத்துகிறார்கள். இத பெண்கள் பார்த்து கொண்டு பாத்தீங்களா? இது யாரு தெரியுமா? இவதான் அந்த நடிகை. யாரு தெரியுமா? இவதான் இந்த நடிகை. இப்பதான் லேட்டஸ்ட் சூப்பர் ஸ்டார். அரைகுறை ஆடையவர் இருப்பா. எவ்வளவு ஆடைய குறைக்கிறாவோ அந்த அளவுக்கு வரப்புயர எல்லாம் உயரும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இதெல்லாம் அநாகரிகம் இல்லையா? கேவலம் இல்லையா? மனித இனத்துக்கு இழிவு இல்லையா? வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், மனிதர்களை நாங்க கௌரவிச்சிருக்கிறோம், உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கோம். ரப்புல் ஆலமீன் சொல்றானே, நாகரிகத்தின் பேரால் இந்த அளவு கேவலமா? வெக்கம், நாணம், பயப்பு, அடக்கம், கூச்சமுள்ள பெண்கள் இப்படி சீரழிகிற ஒரு நிலையை இந்த நாகரிகம் உருவாக்கி இருக்கிறதே, இது 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு ஜாஹிலியத்தை விட கேவலமானது இல்லையா? ஏன் இந்த பார்வை இல்லாமல் போய்விட்டது? ஏனென்றால் விளம்பரம், பயங்கர விளம்பரம், மீடியா என்ற இந்த கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் நடக்கிற யுத்தத்தில் நாம் அனைவரும் தினந்தோறும் பயங்கரமாக பலியாகிக் கொண்டிருக்கிறோம். பிரெயின் வாஷ்ட். பாடசாலையில், பாதையில், அங்கு இங்கு எல்லாம் எமது மூளைகளை சலவை செய்து எமது விடுமியங்கள், எமது பெருமானங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டு விட்டன. கேவலமான ஒரு சமுதாயம் உலகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. இப்போது இந்த நாகரீகமான பாஷை பேசுவர்கள் தான் பிற்போக்குவாதிகள். ஹசரத்து பாவம், விளப்பம் இல்லை, அவருக்கு போதிய அறிவில்லை, பின்னணி இல்லை, எதையோ வந்து பேசுறாரு ஆத்திரத்தில். சகோதரர்களே, சகோதரிகளே, உண்மையை பேசுறோம், மிகப்பெரிய உண்மையை பேசுறோம். மனித இனம் அழிவை நோக்கி வேகமா போய்கொண்டிருக்குது. இந்த அழிவிலிருந்து மனித சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்கு எங்களால் மாத்திரம்தான் முடியும். இதை நாங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, பெண்கள் வேலை செய்யக்கூடாது நான் சொல்லவில்லை. பெண்கள் வீட்டுக்கு வெளியே வேலை செய்வதனால் ஏற்படுகிற பாதிப்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மிக விரிவாக இதனை கலந்துரையாட வேண்டும் இருந்தேன். குழந்தைகளுக்கு ஏற்படுற பாதிப்பு, கணவன்மாருக்கு ஏற்படுற பாதிப்பு, வேலைக்கே ஏற்படும் பாதிப்பு, பண்பாட்டு பிரச்சனைகள், சமூக வாழ்வில் தோன்றும் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன. என்றாலும் இஸ்லாம் பெண்கள் வேலை பார்ப்பதை அனுமதிக்கிறது. ஆண்கள் சம்பாதித்தவை ஆண்களுக்குரியவை, பெண்கள் சம்பாதித்தவை பெண்களுக்குரியவை. பெண்களுக்கு தொழில் பார்க்கும், உழைக்கும், சொத்துக்களை வைத்திருக்கும் பூர்ண உரிமை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. ஆனால் நிபந்தனைகள் உண்டு. ஷரியா அனுமதிக்கும் தொழிலாக தொழில் இருக்க வேண்டும். விரிவாக கலந்துரையாடப்பட வேண்டும். பெண்ணுக்குரிய இஸ்லாமிய ஒழுக்கங்களை பேணும் வகையில் தொழில் அமைதல் வேண்டும். அடிப்படை கடமைகளுக்கு, சன்மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தடையில்லாமல் அந்த தொழில் அமைதல் வேண்டும். இது போக பெண்கள் கண்டிப்பாகவே தொழில் பார்க்க வேண்டும் என்று சொல்பவர்களுடைய வாதங்கள் இருக்கின்றன. இதனை எல்லாம் விரிவாக கலந்துரையாட வேண்டும் என்று நான் விரும்பினேன். சமூக நலனுக்காக பெண்கள் தொழில் பார்க்க வேண்டும், குடும்ப நலனுக்காக பார்க்க வேண்டும், பெண்ணுடைய நலனுக்காகவே பார்க்க வேண்டும். தொழில் பெண்ணுடைய பெரிய ஆயுதம். ஆனால் உண்மையில் இந்த வாதங்களை ஒரு முஸ்லிம் சமூகத்தில் இருக்க முடியும். இன்றைய சமுதாயத்தில் இதெல்லாம் உண்மையான வாதங்கள். இந்த பெண்ணை யாரும் பார்க்க மாட்டாங்க, கைவிட்டுருவாங்க. விதவையானா பிரச்சனை, விவாகரத்து செய்யப்பட்டா பிரச்சனை, கணவன் இறந்தா பிரச்சனை, கணவன் மோசமாக இருந்தா பிரச்சனை, பிள்ளைகள் பார்க்க மாட்டா பிரச்சனை. எனவே கட்டாயம் தொழில் தான் ஆயுதம். ஆனா ஒரு தூய இஸ்லாமிய சமூகத்தில் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், பெண்ணுக்கு தொழில் ஒரு ஆயுதம் அல்ல, அது ஒரு சாபக்கேடு, ஒரு தலைவிதி. அவருடைய இயற்கைக்கு மாற்றமா அவர் அநியாயமாக தன்னை வரைத்துக் கொள்ள வேண்டியிருக்குது. ஆனா இன்றைய சமூக அமைப்புல விரும்பியோ விரும்பாமலோ ஒரு நெசசரி ஈவிலாக, ஒரு அத்தியாவசிய தீமையாக பெண்கள் தொழில் பார்ப்பது மாதிரி இருக்குது. இதுக்கு காரணம் நாங்க அரவணைக்கிற இந்த நாகரிகம், இந்த நாசமா போன நாகரிகம், இந்த நியூ வேர்ல்ட் ஆர்டர், இந்த புதிய உலக அமைப்பு, இந்த சடவாத உலகம், இந்த பயங்கரமான ஓட்டம், சடத்துக்கு பின்னால் ஓடுற ஓட்டம், காசி பணத்துக்கு பின்னால ஓடுற ஓட்டம். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், எங்க ஓடுறீங்க, எங்க ஓடுறீங்க, எங்க ஓடுறீங்க? ஒவ்வொரு நகரத்திலையும் பாருங்க ஓடுற ஓட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் போய், அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம் போய், ஓடுறா ஓடுறா ஓடுறா.
இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் ஓட பாப்பாரு. ஓட முடியாது. ஏன் ஓட முடியாது? நிக்கத்தான் வேணும். நான் எங்க நிக்க போறேன்? இன்னும் 5 நிமிஷத்துல பேங்க் மூட போறான். போத்தான் வேணும். எப்படி போறது? இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாலும் அவரையும் விட்டு ஓடுற ஓட்டம் தான் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்திலிருந்து எப்ப விடுபடுறது? நாம் எதை காண போறோம், எந்த விளைவு அடைய போறோம் என்பதை ஒரு முறைக்கு 9 முறை நாம சிந்திக்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது. சகோதரர்களே, சகோதரிகளே, பெண்களுடைய அடுத்த கடமையை பற்றி நான் பேச விரும்புகிறேன். அவர்கள் படிக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு படிப்பிக்க வேண்டும். இது பற்றி விரிவாக நாம் கலந்துரையாடலாம். பெண் கல்வியை தூண்டுகின்ற ஹதீஸ்களை நாம் படித்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி பெண்களை அதிகம் பாராட்டுவார்கள். ஏன் தெரியுமா? அன்சாரி பெண்கள் தான் கூச்சத்தை தவிர்த்து பக்கத்தில் வைத்துவிட்டு நமக்கு சன்மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடிக்கடி அதிகமாக கேள்வி கேட்பார்கள். அல்லாஹ் ரசூல் இந்த வகையில் அதிகம் விஷயங்களை அறிந்து கொள்ள முயற்சிக்கிற அன்சாரி பெண்களை அடிக்கடி பாராட்டி பேசுவார்கள். இது பற்றிய பல ஹதீசுகள் இருக்கின்றன. நிறைய ஹதீசுகளை பெண்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், போலி ஹதீசுகள், அதாவது ஃபேப்ரிகேட்டட் ஹதீசுகள் இருக்கின்றன. எந்த ஒரு பெண்ணும் வரலாற்றில் ஒரு போலி ஹதீஸை அறிவித்தார் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆண்கள் தான் பொய் ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள். பெண்கள் ஒரு பொய்யான ஹதீஸை கூட அறிவித்ததாக வரலாறு இல்லை. ஆனால் இங்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி பிறக்கலாம். அவங்க போலி ஹதீஸ் அறிவிக்கிறதுக்கு ஹதீஸ் அறிவிச்சாதானே, ஹதீஸே அவங்க அறிவிக்கல, அதனால போலி ஹதீஸ்கள் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிட்டலன்னு நீங்க சொல்லலாம். அப்படி அல்ல. பெண்கள் நிறைய ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாத்திரம் 1115 ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். 1115 ஹதீஸ்களை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரம் அறிவித்திருக்கிறார்கள். அஷிஃபா பின்த் அப்துல்லா என்ற பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியான உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளான ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வீட்டுக்கு வந்து எழுத கற்றுக் கொடுத்தார்கள், பாடம் படித்துக் கொடுத்தார்கள். இது ஒரு பெரிய உண்மை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு முஃபஸ்ஸிராவாக, ஒரு முஹத்திஸாவாக, ஒரு ஃபக்கீஹாவாக, ஒரு அரசியல் துறை அறிவுள்ளவராக, ஒரு வரலாற்று மேதையாக எல்லாம் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். பெண்கள் மகத்தான பங்களிப்பு வரலாறு நடிகரும் செய்திருக்கிறார்கள். இது பற்றி மிக விரிவாகவே விளக்கமாகவே பேச வேண்டும். பெண்கள் அறிவித்த ஹதீஸ் என்ற ஒரே காரணத்துக்காக எந்த ஒரு ஹதீஸையும் ஹதீஸ் துறை இமாம்கள் மறுத்ததில்லை, நிராகரித்ததில்லை, ஏற்று அங்கீகரித்திருக்கிறார்கள். ஷிஃபா பின்த் அப்துல்லாவை பற்றி சொன்னேன். பேராசிரியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி நாம் படிக்க வேண்டும். அத்தகைய பல ஆயிஷாக்கள் இன்று உலகத்துக்கு தேவைப்படுகிறார்கள். பெண் அறிவிப்பாளர்கள், பெண் ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் 700 பேருடைய வரலாறு தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஜாஹிலிய காலம், எழுத்தறிவு குறைந்த காலம், அந்த காலத்திலே, அந்த ஆரம்ப காலத்தில், மத்திய காலத்தில் 700 பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை கேட்டு அறிவிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். அனைவரும் பெண்கள். எங்க நம்முடைய பங்களிப்பு? அறிவுத்துறைக்கும் நமது தமிழ் பேசும் முஸ்லிம் பெண்களுக்கும் சிறப்பாக குறிப்பாக எந்த சம்பந்தமும் கிடையாது. வானொலியில் எல்லாவற்றையும் கேட்பார்கள், செய்தியை தவிர. தொலைக்காட்சியில் எல்லாவற்றையும் பார்ப்பார்கள், செய்திகளை தவிர. உலகத்தில் என்ன நடக்கிறது, உலகத்தில் ஜியோகிராபி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்ஸ் எதுவும் அவர்களுக்கு தெரியாது. எது தெரியும்டா? லேட்டஸ்ட் நாடகம், லேட்டஸ்ட் சினிமா, இத பத்தி எல்லா தகவலும் தெரியும். இக்கட்ட இதெல்லாம் நமக்கு என்னதுக்கு? ஏதோ நடக்குதாம், உலகத்துல பிரச்சனை எல்லாம் நடக்குதாம், இப்படியாம் பொருளாதார உலகம் இப்படியா, அந்த உலகம் இப்படியா, இதெல்லாம் நமக்கு என்னதுக்கு? அவருக்கு தான் இதெல்லாம் தேவை. ஏதோ போச்சு வாப்பா பாருங்க அடுத்த நியூஸ்ல ஏதோ சொன்னாங்க, வீட்டுல பேசிக்கொண்டா, இவ என்ன மலக்கா, வேறொரு இனமா, இவருக்கு அறிவில்லையா? ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸை கேட்டு 700 பேர் அறிவிச்சிருக்கிறாங்களே, இவருடைய பங்களிப்பு இவளோட அற்று போயிட்டு. இதுல கவலையான விஷயம், நீங்க படம் சொல்லலாம், இவர் சிங்கப்பூருக்கு வந்து இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஏண்டா இங்க உள்ள பெண்கள்லாம் ஹைலி எஜுகேட்டட். எஜுகேஷன் என்று நான் சொல்றது நீங்க சொல்ற எஜுகேஷன் அல்ல. இந்த ஸ்கூலுக்கு போய், காலேஜுக்கு போய், பேப்பர் குவாலிபிகேஷனோட வந்து வீட்டுல இருந்து கொண்டு சினிமா படம் பார்த்து கொண்டு இருக்கிற எஜுகேஷன். இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற எஜுகேஷன் என்றால் வாழ்க்கைக்கு தான் கல்வி. இந்த பேப்பர் குவாலிபிகேஷன் அல்ல, இந்த கடதாசி அல்ல. நான் பிஏ வரைக்கும் படிச்சிருக்கிறேன், பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கிறேன், அதை பத்தி நான் பேசல. உண்மையான அறிவு, வாழ்க்கையை அலசக்கூடிய அறிவு, ஆராயக்கூடிய அறிவு, இந்த அறிவு எந்த அளவு தூரம் இந்த பெண்களுக்கு இருக்குது, அந்த பங்களிப்பு எந்த அளவு தூரம் வழங்கப்படும் சென்று பாருங்க. மூன்றாவது கடமை, பெண்கள் பால் உள்ள கடமை, சமூக சீர்திருத்த பணியில் ஈடுபடுவது.
அழைப்பு பணியில் ஈடுபடுவது, விரிவாக பேசப்பட வேண்டியது பெண்களை பற்றி வந்த நிறைய விஷயங்கள். சூரத் தௌபாவின் 71ஆம் வசனத்தை பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை ஆட்சேபித்த பெண் தனது கடமை எப்படி விளங்கி இருந்தார் என்று சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பங்களிப்பு, ஃபிரௌனுடைய மனைவியான ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பங்களிப்பை சிந்தித்து பாருங்கள். பெண்கள் அன்று எல்லா சமூக விவகாரங்களிலும், தாவா சீர்திருத்த பணிகளிலும் மிகவும் முனைப்போடு ஈடுபட்டார்கள். முதலாம் பையத்தில் பெண்கள் கலந்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்ட இரண்டாம் பையத்தில் கலந்து கொண்டார்கள். 2 ஹிஜ்ரத்தில் பெண்கள் கலந்து கொண்டார்கள். போராட்ட களங்களுக்கு பெண்கள் சென்றார்கள். இங்கு பல பெண்களுடைய பெயர்களை நான் தந்திருக்கிறேன். உம்மு ஷரீக் அல் குரைஷியா என்ற பெண்மணி மக்காவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கூட தவா செய்ய முடியாத ஒரு பயங்கர சூழ்நிலை இருந்த போது இந்த உம்மு ஷரீக் அல் குரைஷியா என்ற பெண்மணி களவாக, எவருக்கும் தெரியாமல் ரகசியமாக உயிரை கையில் வைத்துக் கொண்டு அந்த மக்கா மண்ணிலே இருந்த வீடுகளுக்கு போய் பெண்களை சந்தித்து தனது தாவாவை முன்வைப்போராக இருந்து பின்னர் குறைஷி காவிடம் அகப்பட்டுக் கொண்டு மிக கொடுமையாக சித்திரவதை செய்யப்பட்ட வரலாற்றை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நான் அதிகமாக பேசிவிட்டேன். நிறைய விஷயங்களை பேச வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தாலும் அல்லாஹ் நாடியது இவ்வளவுதான். எனவே நிச்சயமாக இந்த சில கருத்துக்கள் ஓரளவு உங்கள் அனைவரையும் சிந்திக்க தூண்டியிருக்கும். பெண்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்வதற்கு ஆண்களுக்கும் ஒரு பெரிய பொறுப்பு, கடப்பாடு இருக்கிறது. அதே போல பெண்களும் தங்களுடைய பொறுப்புகளை, வீட்டில் உள்ள பொறுப்புகளை, சமூகத்தில் உள்ள பொறுப்புகளை, முழு உலகத்துக்கும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை எல்லாம் சிந்தித்து தங்களுடைய குறுகிய ஆயுளை, கொஞ்ச நாள் ஆயுளை சிறப்பாக பயன்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். நாளை மறுநாள் நாங்கள் எமது இறைவனை சந்திக்க இருக்கிறோம், ரப்புல் ஆலமீனை சந்திக்க இருக்கிறோம். ஆணும் பெண்ணும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக வந்தோம், தனித்தனியாக செல்ல இருக்கிறோம். எமது செயல்களுக்கு நாம் அனைவரும் பதில் சொல்லியாக வேண்டும். அதற்காக எம்மை தயார்படுத்திக் கொள்வோம். வாழ்க்கையை கிடைத்திருக்கிற ஒவ்வொரு கணப்பொழுதையும் உச்ச நிலையில் பயன்படுத்தி உலக வாழ்க்கையை நிறைவாக அமைத்துக் கொண்டு எமது நிலையா நிரந்தரமான மறுமை வாழ்க்கையையும் சந்தோஷமாக அமைத்துக் கொள்வோம். போலிகளுக்கு பின்னால் போய் எமது வாழ்க்கையை அசிங்கப்படுத்திக் கொள்ளாமல், வீணாக்கி விடாமல் நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ ரஹ்மானான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, எனக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அல்லாஹு தஆலா உங்களுக்கு நிறைவான சந்தோஷமான வாழ்க்கையை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த எனது உரையிலே நான் எவ்வாறு நேற்று வந்த முஸ்லிம் பெண்கள், இஸ்லாத்தை தழுவிய பெண்கள் இஸ்லாத்துக்காக மகத்தான பங்களிப்பு செய்கிறார்கள் என்று குறிப்பிட்டேன். இப்போது வந்திருக்கிற மலேசியாவிலிருந்து வெளியிடப்படுகிற இந்த நம்பிக்கை இதழில் கூட 2 கட்டுரைகள் இவ்வாறு இஸ்லாத்தை தழுவிய 2 பெண்களுடைய இஸ்லாத்தை தழுவிய வரலாற்றையும் அவருடைய பங்களிப்பையும் பற்றி பேசுகின்றன. ஒருவர் இன்று இஸ்னா என்ற பெயரிலே மேற்குலகில் இயங்குகின்ற இஸ்லாமிய அமைப்பிலே மிகவும் உற்சாகமாக வேலை பார்க்கிற இங்கிரிட் மாட்சன் என்பவருடைய ஒரு இஸ்லாத்தை தழுவிய வரலாற்று பின்னணியை பற்றி பேசுகிறது. அதே போல எனது உரையில் நான் குறிப்பிட்ட யுவன் ரெட்லி அவர்கள் பற்றிய ஒரு கட்டுரையும் இங்கு இருக்கிறது. ஃபர்தாவில் என் அனுபவம் என்று அவர் எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரை நான் சகோதரர் ஃபிதாவுல்லா அவர்கள், நாசி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இங்கே ஒரு படத்தை பிரசுரித்திருக்கிறார்கள். இதைவிட மிக ஒடுக்கமாக அவர் ஆடை அணிந்து இருக்கிறார். இப்போது அண்மையில் இலங்கைக்கு கூட வருகை தந்தார். இலங்கையில் வந்து பல உரைகளை நிகழ்த்தினார், பெரும் தாக்கத்தை விளைவித்தார். அவருடைய இஸ்லாமிய நடவடிக்கைகள் மிக வேகமாக வளர்ந்து வருகின்றன. இத்தகைய பெண்கள் எமக்கு ரோல் மாடல்ஸ்களாக மாற வேண்டும். அந்த நடிகை, இந்த நடிகன், அந்த பாடகன், இந்த பாடகி எமது விருப்பத்துக்குரியவர்கள், எமது அடையாள புருஷர்கள், எமது ரோல் மாடல்ஸ் என்று நினைக்கிற நிலை மாறி எமக்கு ஆயிஷாக்கள், சுமையாக்கள், வரலாற்றில் தோன்றிய அத்தகைய பெண்கள் உருவாவதோடு இன்று எமக்கு மிகப்பெரிய நிதர்சனமான உண்மைகளாக விளங்குகின்ற ஜெய்னப் அல் கஸாலி போன்றவர்கள், இந்த யுவன் ரெட்லி போன்றவர்களாக நாம் மாற வேண்டும். இவர்களை எமக்கு முன்மாதிரியாக அடையாள புருஷர்களாக நாம் மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இதற்காக என்னுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்க வேண்டும், பணிகளை பார்க்க வேண்டும். வை ஐ பிகேம் முஸ்லிம், வை ஐ எம்பரேஸ்ட் இஸ்லாம் என்று
பலர் இஸ்லாத்தை தழுவிய வரலாற்றை தொகுத்திருக்கிறார்கள். பலர் அத்தகைய நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அவற்றுள் பெரும்பான்மையானவர்கள் பெண்கள். இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும், நல்லுணர்ச்சி பெற வேண்டும். அதற்கூடாக எஞ்சுள்ள வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ரஹ்மானான அல்லாஹ் அருள் பாலிக்க வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். கேள்வி நடைமுறையில ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிற ஒரு விஷயம் என்றாலும் சுருக்கமாக இதற்கு பதில் சொல்லாம் நான் நினைக்கிறேன். ஒரு பெண் பின்னால ரொம்ப சத்தமா இருக்குது, வெரி டிஃபிகல்ட். ஒரு பெண் மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்வது, தனியாக, அதாவது மஹரமி துணை இல்லாமல் வெளிநாடு செல்வது பற்றிய ஒரு கேள்வி. இது மிக முக்கியமான ஒரு பிரச்சினை. இதற்கு ஒரு பிராக்டிக்கலான ஒரு விளக்கம் தான் நான் இங்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், தெளிவான ஹதீஸ் இருக்குது. ஒரு பெண் மஹரமி துணை இல்லாமல், அதாவது தனக்கு திருமணம் முடிப்பதற்கு விலக்கப்பட்ட, தடை செய்யப்பட்ட ஒரு ஆணுடைய துணை இல்லாமல், அதாவது தன்னுடைய தந்தை அல்லது சகோதரன் இப்படிப்பட்ட ஒருவருடைய துணை இல்லாமல், அல்லது திருமணம் முடித்ததற்கு பின்னால் தன்னுடைய கணவனுடைய துணை இல்லாமல் தனிமையில் பிரயாணம் செய்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே ஹராம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவ்வாறு சொன்னதற்கான பிரதானமான காரணம் பெண்ணுக்கான பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக. வேற எந்த நியாயமும் இல்லை. பெண்ணுடைய பாதுகாப்பை, அவருடைய கற்பை, அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த வகையில் இங்கு மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், பெண்ணுடைய பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் என்பது. யாரோடு போனாலும் அவருடைய பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. எனவே சில அறிஞர்கள், நவீன கால சில அறிஞர்களுடைய கருத்துப்படி, ஒரு பெண்ணுக்கு ஒரு மஹரமி துணை இல்லாத போதும் அவளுடைய கற்புக்கு, அவளுடைய பாதுகாப்புக்கு 100% அல்லது நியாயமான அளவு உத்தரவாதம் இருக்கும் என்றிருந்தால் அந்த பெண் பயணம் செல்லலாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் உள்ள பிரச்சினை, இன்றைய உலகிலே, உலகம் நாம் வளமையா சொல்வது போல சுருங்கி இருக்கிறது உண்மைதான், குளோபல் வில்லேஜாக இருக்கிறது உண்மைதான். ஆனா எந்த அளவுக்கு பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹதீஸை கவனத்தில் கொண்டு, மஹரமி துணை இல்லாமல் ஒரு பெண் தனிமையில் பயணம் செல்வது ஹலாலாக மாட்டாது என்ற தெளிவான ஆதாரபூர்வமான ஹதீஸை கவனத்தில் கொண்டு அதற்குரிய ஒழுங்குகளை செய்ய வேண்டும். படிக்க செல்லலாம், எங்கும் படிக்க செல்லலாம், வெளிநாட்டுக்கு படிக்க செல்லலாம், மேற்படிப்பு மேற்கொள்ளலாம். நமக்கு பெண்கள் இன்ஜினியர்ஸ் தேவை, டாக்டர்ஸ் தேவை, டீச்சர்ஸ் தேவை, எல்லா துறை சார்ந்தவரும் தேவை. நான் ஏற்கனவே சொன்னது போல இஸ்லாமிய வரையறைகளை மீறாமல், ஷரியா வரையறைகள் மீறாமல் அவை நடைபெற வேண்டும். எனவே பாதுகாப்போடு, மஹரமி துணையோடு இவர்கள் தங்களுடைய மேற்படிப்புக்காக எதற்காகவோ செல்வதற்கு ஷரியத் அனுமதிக்கிறது என்பதைத்தான் இங்கு நான் சொல்ல முடியும். இதற்கு வெளியே செல்வதற்கு எனக்கு ஷரியா ரீதியான அனுமதி கிடையாது. இல்லை, இது தொடர்பான ஒரு சிறிய விளக்கம். மலேசியாவிலிருந்து நிறைய மலாய பெண்கள் இங்கிலாந்து, அமெரிக்கா படிக்க போனவங்க ஸ்காலர்ஷிப்ல அங்கேயே மாற்று மதத்தாரம் வந்து தங்கிட்டதாக தகவல் வந்து செய்தி பத்திரிகை, நியூஸ் பேப்பர் கட்டிங் இருக்குது. விளைவுகள் இதுதான். அதை நம்ம இங்கே பெருமை போகிறோம், டாக்டர் இன்ஜினியராக மக ஆக போகிறாங்கன்னு. ஆனால் அதுக்கு பின்னால் தலைகுனியும் ஏற்படுது. அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். நம்ம செய்தி பத்திரிகையில் வந்து நான் சொல்கிறேன், நிறைய பேர் அந்த மாதிரி ஆயிருக்காங்க. இஃப் வி ஆர் outside where there is no place to pray, is it allowed to do qada prayer? Are women allowed to put perfume? சுருக்கமாக ஓகே. அதாவது கலா தொழுகைன்னு ஒன்று கிடையாது. வக்துக்கு தொழவணும். வக்துக்கு தொழுவது கட்டாய கடமை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமை. விதிவிலக்கு அளிக்கப்பட்ட பெண்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை தவிர வேறு எந்த நிலையிலும், ஊரில் இருக்கும் போதோ, வீட்டில் இருக்கும் போதோ, பிரயாணத்தில் இருக்கின்ற போதோ தொழுகையை கலா செய்வதற்கு அனுமதி கிடையாது. ஆனா பிரயாணத்தில் இருக்கிற போது ஜம்மு செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. அதாவது தொழுகையை சேர்த்து தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த வகையில் லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழலாம், மஹரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழலாம், சுருக்கி தொழுவதற்கும் அனுமதி இருக்கிறது. அதற்குரிய சட்டத்திட்டங்களை நீங்கள் உலமாக்களிடம், உஸ்தாத்மாரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கதா செய்வதற்கு எந்த நிலையிலும் அனுமதி கிடையாது. சுருக்கலாம், சேர்க்கலாம். விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள்ல ஷரியத் தந்திருக்கிற அனுமதியின் பேரில் தொழாமல் இருக்கலாம். கலா செய்வதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் எவருக்கும் கொடுக்கப்படவில்லை, எந்த விதிவிலக்கு எவருக்கும் கொடுக்கப்படவில்லை, பெண்கள் உட்பட. அல்லாஹ்வுடைய கிருபை, இந்த நாட்டை பொறுத்தவரையில் நமது நாடுகள் உட்படுகின்ற போது எல்லா பள்ளிவாசல்களும் பெண்களுக்கு தொழுவதற்கென்றே தனியான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். எனவே எந்த ஒரு எக்ஸ்கியூஸையும் பெண்களுக்கு வழங்க முடியாது என்பதை சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக, பெண்கள்
பெர்ஃபியூம் பூசுவதை பொறுத்தவரை, நறுமணங்களை பூசிக்கொள்வதை பொறுத்தவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தெளிவான எச்சரிக்கை இருக்கிறது. எச்சரிக்கை என்ன? ஒரு பெண் அடுத்த ஆண்கள் தனது மனத்தை நுகர வேண்டும் என்பதற்காக நறுமணம் பூசிக்கொண்டு வெளியே சென்றால் அவள் ஒரு விபசாரி என்று நீங்கள் சொல்லுங்கள். எனவே பெண்கள் நறுமணம் பூசுவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் இங்கு நான் பிராக்டிக்கலா ஒரு விஷயம் சொல்லணும். சில பெண்களிடம் நோய்கள் காரணமாக ஏதாவது கோளாறுகள் இருந்து அதற்காக மருத்துவ கண்ணோட்டத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் என்ற வகையில் அவருடைய வாசத்தை கூட்டுவதற்கல்ல, ஏதாவது ஒரு மோசமான வாடை இருந்தால் அதை தவிர்ப்பதற்கு ஏதாவது நறுமணங்களை பூசுமாறு கேட்டிருந்தால் அந்த நிலையில் மினிமமாக பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது. அடுத்தவர்கள் மணக்க வேண்டும் என்பதற்காக பூசுவதற்கு அனுமதி கிடையாது. பெர்ஃபியூம் கல்ச்சர், 2 கல்ச்சர் இருக்குது, 2 ஜாஹிலியத். ஒன்று பெண்களுடைய துணி ஜாஹிலியத், இன்றைய உலகின் கொடிகட்டி பறக்கும் மிகப்பெரிய ஜாஹிலியத், ஈமானுக்கு அச்சுறுத்தல். இரண்டாவதுதான் இந்த பெர்ஃபியூம் உலகம். இதிலும் பெண்கள் தான் கூடுதலான முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். இந்த 2 மிகவும் ஆபத்தானவை. பெண்கள் அர்த்தமில்லாமல் நறுமணங்களை பயன்படுத்துவதை குறைத்துக் கொள்ள வேண்டும், தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். This question is very important, please reply போட்டிருக்கு. இதை தமிழ்ல கொஞ்சம் விளக்கமா சொல்லிடுறேன், இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. அதான் இங்கே பள்ளிக்கூடங்கள்ல பாலிகான பருவ வயது வந்த பெண்கள் ஸ்கர்ட் போட்டு யூனிஃபார்ம் போட்டு போக வேண்டியிருக்கு. மேலும் மதரசா போட்டிருக்காங்க. ஆனா இப்ப மதரசால அல்மாரி பள்ளி இஸ்லாமியா அல்ஜுனைட்ல எல்லாம் ஆங்கில மீடியம் இருக்கு. மலாய் தெரிஞ்சிருக்குன்னு கட்டாயம் இல்லை, அதையும் தெரிஞ்சுக்கிறோங்க. இங்க மலாய் தெரிஞ்சு அரபி தெரிஞ்சதை தான் சேஃபா போட்டிருக்கு, அதை கொஞ்சம் நல்லா விளங்கிக்கிறோங்க. சரி, இந்த மாதிரி சூழ்நிலையில நாங்க என்ன செய்யறது? இந்த மாதிரி ஒரு நாட்டுல இப்படி சொன்ன என்ன செய்யறதுன்னு ஒரு கேள்வி. இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன். இது சம்பந்தமாக நம்ம சிங்கப்பூர் முஃப்தி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு பதில் கொடுத்திருக்காரு, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். இதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த பிரச்சனைகள் வரும்போது சொன்னாங்க, அந்த கல்வி யூனிஃபார்ம் 2 பிரச்சனை இருக்குது. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து யூனிஃபார்ம் இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாங்கிற மாதிரி அவங்க முஃப்தி இது கொடுத்திருக்காங்க, விளக்கம் கொடுத்திருக்காங்க. இது ஒரு செய்தி. நீங்க இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில நான் எந்த விடையும் சொல்றதுக்கு தயார் இல்லை. காரணம் என்னண்டா, இது உங்க நடைமுறை பிரச்சனை, இந்த நாட்டோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எனவே இது பற்றி இந்த நாட்டு அத்தாரிட்டிஸ் இருக்குது, இந்த நாட்டுடைய துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமிய விவகாரத்துக்கு பொறுப்பானவர்கள், அரசு இருக்கிறது. அவர்களோடு நீங்கள் இந்த நாட்டில் வாழ்கிற ஒரு சமூகம் என்ற வகையில் நீங்கள் கலந்து பேசி ஒரு நடைமுறை சாத்தியமான ஒரு தீர்வை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். நான் இதற்கு தீர்வு சொல்வதற்கு எந்த வகையிலும் தகுதி உடையவனாகவோ அருகதை உள்ளவனாகவோ உரிமை உள்ளவனாகவோ கருதவில்லை என்பதை எனக்கு சுருக்கமாக சொல்லலாம். இதை நம்ம வகுப்புல பேசலாம், இதுக்கு சாத்தியமெல்லாம் இருக்குது. ஆனா முயற்சி பண்ணணும், கூட்டு முயற்சி தேவை. அதை நேற்று பேசணும் இல்லையா, ஐக்கியமாக இருந்தால் இதெல்லாம் நம்ம பெற முடியும். அதுதான் அது நம்மளுடைய இங்க உள்ள பிரச்சனை. இஸ்லாத்தில் பெண்கள் முகத்தை மூடுவது பற்றி எவ்வளவு அனுமதி இருக்கிறது? ஆனால் நிறைய இடத்துல இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்லியிருக்காங்க. புத்தகமாக வந்திருக்குது, பத்திரிகையில் வந்திருக்கு, இன்டர்நெட்ல வந்திருக்கு. பெண்களுக்கு உள்ள கடமைகளில் சமையல் எந்த அளவிற்கு இருக்கிறது? ஏனென்றால் கணவன் சமையல் ஒரு காரணம் காட்டி திட்டுவது, கடுமையான சொற்களை பயன்படுத்துவது, கோபம் கொள்வது என்பது இப்போது சமுதாயத்தில் நிலவுகிறது. விளக்கம் இதில் எல்லா வீட்லையும் கிடையாது. எங்க வீட்டுல நான் முக்கால்வாசி நான் தான் பார்த்து கொடுக்குறது, காய்கறி வெட்டுறது, கழுவுறது, துடைக்கிறது எல்லாமே பார்க்கறது தான். அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். சொல்லுங்க. சொல்லிட்டீங்க இல்ல முகத்தை போடுறத பத்தி. ஆமா, அப்படியா? பெண்கள் முகம் மூடுவதற்கு எந்த அளவு தூரம் அனுமதி இருக்கிறது? முகம் மூட வேண்டுமான்னு கேட்கல, மூடுறதுக்கு அனுமதி இருக்குதான்னு கேட்டிருக்குது. நான் நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கண்டிப்பா பெண்கள் முகம் மூட வேண்டுமா. அதாவது 2 எக்ஸ்ட்ரீம். முழு உடம்பையும் மூடிக்கொண்டு செல்கிற சமூகம் ஒரு பக்கம், மூட வேண்டிய பகுதியெல்லாம் திறந்து கொண்டு போகிற சமூகம் ஒரு பக்கம். நமக்கு அந்த இடையில் உள்ள சமூகம் உருவானால் தற்போதைக்கு போதும். அதாவது குறைந்தபட்சம் முகம் கை தவிர்ந்த உடம்பின் ஏனைய பகுதிகளை மூட வேண்டும், 5 நிபந்தனைகளை பேண வேண்டும். உடம்போடு இறுக்கமான ஒட்டிய ஆடையாக இருக்கக்கூடாது, பல வர்ணங்களை கொண்டதாக இருக்கக்கூடாது, வாசனை திரவியங்கள் பூசப்பட்டதாக இருக்கப்படாது, காலத்துக்கு காலம் வரும் ஃபேஷனாக இருக்கக்கூடாது. இத்தகைய அடிப்படையான நிபந்தனைகளை பேணிய நிலையில் முகத்தையும் கைகளையும் திறந்த நிலையில் கூட ஒரு பெண் ஆடை அணிந்தால் அது இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய ஆடையாக அங்கீகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால்
பேணுதலுக்காக யாராவது முகத்தை மூடிக்கொண்டு செல்கிறார்களா, அவர்களை ஆட்சேபிப்பதற்கு எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவர்கள் தாராளமாக மூடிக்கொண்டு செல்லலாம். ஆனால் இஸ்லாமிய ஆடை என்ற வகையில் நாம் வலியுறுத்தி சொல்வது, முகம் கை தவிர்ந்த ஏனைய பகுதிகளை நீங்கள் முற்றாக ஒழுக்கமாக பண்பாடாக மூடி மறைத்துக் கொள்ளுங்கள். இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வதற்கு போதுமானதாக இருக்கும். இது பற்றிய ஷரியா ஆதாரங்களை விரிவாக பேச வேண்டும். திரும்ப மறுமுறை சொல்கிறேன், யாரும் முகத்தை மூடிக்கொண்டு சென்றால் அவரை பிழை என்று சொல்வதற்கு நமக்கு உரிமை இல்லை. அவர்களுக்கு ஆதாரம் இருக்கிறது. திறந்து கொண்டு இஸ்லாமிய ஹிஜாப் ஆடையை பேணுவர்களை பார்த்து நீங்கள் இதைவிட ஏனையோரை போல் செல்வது நல்லது என்று சொல்வதற்கு மூடிக்கொண்டு செல்வதற்கு அனுமதி இல்லை. இதை மனதில் கொள்ள வேண்டும். அந்த கேள்வி பதில முழுமை பெறல. சமையல் அறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு உதவியாக வரலாறுல இருக்குது. சீராவில் அவர்களை தனித்து சமைத்து கொடுத்ததாகவும் இருக்குது. சரி, இதற்கு ஒரு ஹதீஸை மட்டும் நான் சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ഖൈറുക്കും ഖൈറുக்கும் லி அஹ்லிஹி வ அன ഖൈറുக்கும் லி அஹ்லி. உங்களில் சிறந்தவர் தனது மனைவிக்கு குடும்பத்துக்கு சிறந்தவரே, நான் உங்கள் அனைவரிலும் எனது குடும்பத்தாருக்கு மனைவி மக்களுக்கு மிகவும் சிறந்தவனாக இருக்கிறேன். எல்லோரும் வீட்டுக்கு வெளியே நல்லவர்கள், வீட்டுக்குள்ளே மிகவும் கெட்டவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஆரம்பமாக தனது வீட்டிலே மனைவிமார்களால் நேசிக்கப்படுவராக இருந்தார்கள். அதுக்கு பிரதானமான காரணம் அவருடைய எல்லா பணிகளிலும் அவர்கள் பங்கேற்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து அவருக்கு இல்லாத பிஸி, அன்னாருக்கு இல்லாத பிஸி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லாத பிஸி நமக்கு இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு செய்யறதுக்கு நேரங்காலமா இருக்குது. நான் யாருன்னு தெரியுமா, என்ன பட்டம் என்ன தெரியுமா, பதவி என்ன தெரியுமா, பொறுப்பு என்ன தெரியுமா, எனக்கு சமையல் அறைக்குள் வர முடியுமா முதலாவது என்று சிந்திக்கிற ஆண்கள் உண்மையில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு மிகப்பெரிய மாற்றம் செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்கள் பெண்களை மதிக்க வேண்டும், பெண்கள் தமது கணவன்மாரை கௌரவிக்க வேண்டும். இவர்கள் நான் வேலை செய்கிறேன் என்று சொல்ல வேண்டும், அவர்கள் நீங்கள் போய் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். இத்தகைய ஒரு சுக்கூன், ஒரு மவத்தா, ஒரு ரஹ்மா சட்டம் அல்ல. லிஸ்ட் வச்சுக்கொண்டு பயான பார்த்து எல்லாம் குடிச்சிட்டு போய், தெரியுமா உங்களுக்கு ஹதீஸ் ஆதாரம் வந்திருக்கு, நீங்கள் வந்து சமைக்கணும். உனக்கு தெரியுமா, நீ அல்லாஹ் தவிர யாருக்கு சுஜு செய்யறதா எனக்கு தான் சுஜு செய்யணும். இந்த மார்க்கம் இல்ல. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மஹப்பா, அன்பு, அருள், அரவணைப்பு, பரஸ்பர ஒத்துழைப்பு, விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை, இதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கிற அந்த குதூகலமான குடும்பம். திரும்பவும் சொல்றேன், நாடகங்கள்ல வார கூத்தர்களும் கூத்திகளும் காட்டுற அந்த குடும்பம் அல்ல குடும்பம். அவர்களே குடும்ப வாழ்க்கை நாசமா போய் தான் நடிப்பு துறைக்கு வந்திருக்கிறாங்க ஏதாவது தேட. இவங்க எப்படி நமக்கு குடும்ப வாழ்க்கையை கட்டுத்தரலாம்? ஒரு 5 பேருடைய வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கையை சொல்லுங்க இந்த நாசமா போன கூத்தர் உலகத்துல. சரி, உடல் களைப்பு அசதியின் காரணமாக தன் கணவன் படுக்கைக்கு அழைக்கும் போது மனைவி நிராகரித்தால் அதற்கு மலக்குகள் சவிப்பார்களா? இங்கும் நான் சட்டம் பேசவில்லை. அதாவது உடல் களைப்பின் காரணமாக ஒரு பெண் இப்படி நடந்து கொண்டால் அந்த நிலையிலும் மலக்குகள் சவிப்பார்களா? மலக்குகள் என்றாலே அவர்கள் அன்புமயமானவர்கள், ரஹ்மத்துடைய மலக்குகள். அவர்களுக்கு மனிதர்களுடைய குறைநிறைகள் தெரியும். அவர்கள் மனிதர்கள் மலக்குகள் அல்ல என்பது மலக்குகளுக்கு தெரியும். எனவே மலக்குகள் என்பவர்கள் சவிப்பதற்கென்று படைக்கப்பட்டவர்கள் அல்ல. எனவே ஆணும் தெரியும் தானே கேட்ட ஹதீஸ், மலக்கள சாபம் வேணுமா போ என்று சொல்ற நிலை பிழையானது. உண்மையில் இங்கும் அந்த பரஸ்பர புரிந்துணர்வு அவசியம். அடுத்தவருடைய விருப்பு வெறுப்புகளை, உடல்நிலை உட்பட உளநிலையை புரிந்து கொண்டு பண்பாடாக விட்டு கொடுத்து நடக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய எதிர்பார்ப்பு. அத்தகைய ஒரு சமூகத்தை தான் இஸ்லாம் கட்டி எழுப்ப விரும்புது. சட்டம் பேசுற ஒரு சமூகத்தை அல்ல, வறண்ட காய்ந்த மசாலா பேசுற ஒரு சமுதாயத்தை அல்ல. எப்படி இருக்கு அப்படி இருக்கு, ஹஜரத் இப்படி சொல்றார், புத்தகத்தில் இப்படி வருது, கிதாபில் இப்படி வருது, இப்படித்தான் கேட்டோம், அப்படித்தான் சொன்ன, இதெல்லாம் மார்க்கம். இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இஸ்லாம் என்றது இவ்வளவு இங்கிதமான மார்க்கம், விட்டுக் கொடுக்கிற மார்க்கம் என்பதற்கு நிறைய உதாரணங்களை நாம சொல்லலாம். எனவே இதில் சட்டம் பேசாமல் பரஸ்பர புரிந்துணர்வோடு நடந்து கொள்வதுதான் இஸ்லாம் காட்டுற வழிகாட்டல். கணவன் நன்றாக குடும்பம் நடத்தி வந்தார், திடீரென்று அவரின் மாற்றம் வந்துவிட்டது. ஷரியத்துப்படி மனைவிக்கு தெரியாமல் 2வது கணவன் துணையை தேர்வு செய்து கொண்டார். இந்த நிலையில் கணவனின் கடமைகளை எந்த அளவு நிறைவேற்றுவது? கணவனின் குடும்பமும் இதனை கவனிக்கவில்லை. பாதிக்கப்பட்ட சகோதரின் கவலைக்குரிய சகோதரன். பின்குறிப்பு, சிங்கப்பூரில் பல கணவர்கள் நிலை இப்படித்தான். அது 2வது மணி கட்டிக்கிட்டாரு தெரியாம போய். இது மிக விரிவாக கலந்துரையாடப்பட வேண்டிய ஒன்று. இஸ்லாத்தில் பலதார மனம் இருக்குது என்ற உண்மை யாரும் மறுக்கிறார்.
ஆனால் இதனை துஷ்பிரயோகம் செய்பவர்கள் தான் ரொம்ப அதிகம். ரசூலுல்லாஹ்வுடைய எந்த சுன்னத்தை ஹயாத்தாக்காவிட்டாலும் இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டும் என்பதுல ரொம்ப விழிப்போடு இருக்கிற நிறைய ஆண்களை பார்க்கிறோம். செய்யாட்டியும் குறைஞ்சபட்சம் பேசுவாங்க. ஆமா, 60-70 வயசுக்கு பிறகு இதை பேசுறவங்க இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கணும். உண்மையில் இது பற்றி மிகவும் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், பலதார மனம் என்பது இஸ்லாத்தில் விதி அல்ல, அது ஒரு விதி விலக்கு. ஒரு விதி அல்ல, அது ஒரு விதி விலக்கு. இஸ்லாம் தீனுல் ஃபித்ரா, இயற்கை மார்க்கம் என்ற வகையில் எல்லா காலத்துக்கும் அது பொருந்த வேண்டும், எல்லா சமுதாயங்களுக்கும் பொருந்த வேண்டும், எல்லா மனிதர்களுக்கும் பொருந்த வேண்டும் என்பதற்காக அத்தகைய மனிதர்கள், அத்தகைய சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட கால நேரம் வருகின்ற போதும் ஷரியத்தில் இந்த ஷரியத் இடம் கொடுக்கக்கூடியதாக, நெகிழ்ந்து கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மறுமணம் அல்லது பலதார மனம் என்று ஒழுங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது அசுல் அல்ல, அது அடிப்படை அல்ல. எனவேதான் குர்ஆன் கூட பலதார மனத்தை பற்றி சொல்கின்ற போது எதை அசுலாக அடிப்படையாக சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனத்தை தான், ஒரு பெண்ணோடு வாழ்வதைத்தான். சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக, தேவையின் காரணமாக எத்தனையோ நியாயங்களை நாம் அடுக்கிக் கொண்டு செல்லலாம். பலதார மனம் செய்ய வேண்டிய தேவை வரும், நிலை வரும். இது சமுதாயத்தில் சரியாக அங்கீகாரம் பெறாத காரணத்தினால் பெண்கள், என்னை மன்னிக்க வேண்டும், தனது கணவன் ஷரியாவுக்கு முரணாக நடந்து கொண்டாலும் பரவாயில்லை, முறையாக ஹலாலாக 2வது திருமணம் செய்ய மாத்திரம் நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதில் உறுதியா இருக்கிறார். யாரிட திருப்தியை பெறதுக்காக, எந்த கௌரவம், இது என்ன மரியாதை, எதற்காக இத்தகைய ஒரு நிலைப்பாடு என்பதை நாம் சிந்திக்கணும். இது பெண்கள் தரப்புல. அதே நேரம் ஆண்கள் 2வது திருமணத்தை பற்றி சிந்திக்கின்ற போது ஒரு முறைக்கு 9 முறை சிந்திக்க வேண்டும். சிங்களத்தில் ஒரு பழமொழி இருக்குது, ஆசாவின் பெத்து சேருதே வேதனாவின் நிமாவே. ஆசையோடு எதிர்பார்த்த, அடைய மாட்டேனா, இது கிடைக்க மாட்டாதா, இது நடக்க மாட்டாதா என்று எதிர்பார்த்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், இது என் கையை விட்டு போக மாட்டாதா, ஏன் இந்த அநியாயத்தை செய்து கொண்டேன் என்ற மனோநிலை வராமல் அந்த விஷயம் அவரை விட்டு நீங்காது. எனவே பெரிய ஆவலோடு இருப்போம், இது நடந்தா நல்ல ஒன்று, நடந்ததுக்கு பிறகுதான் ஏன் இந்த அநியாயத்தை செஞ்சோம். ஒரு சகோதரர் அழகாக சொன்னார். அவர் ஒரு PhD காரர், ஒரு பேராசிரியர். 2வது திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்க போது அவர் சொன்னார், என்ன பொறுத்தவரை ஒன்றே கூட அதிகம், இந்த ஆட்களையே 2 பத்தி பேசுறாங்க, ஒன்றை வச்சு படுற பாடே பெரும்பாடா இருக்குது, இவளுக்கு ஏன் 2 பத்தி யோசிக்கிறாங்கன்னு அவர் ரொம்ப பிராக்டிகலா சொன்னாரு. எனவே இன்னைக்கு நடைமுறையில ஆண்களுக்கு நான் சொல்ற அட்வைஸ், ஷரியத் அனுமதிக்கு உண்மைதான், பல வரையறைகள் எல்லாம் இருக்கு, நிபந்தனைக்கு உண்மைதான், எல்லாத்தையும் உங்களால் நிறைவேற்ற முடியுமாக இருந்தாலும் மிக கவனமாக விழிப்பாக இருங்க இந்த விஷயத்துல. சில போது அதுவே உங்களோட வாழ்க்கை நரகமா மாறுறதுக்கு காரணமா அமைஞ்சிடும். அவ்வளவுதான் நமக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஆனா மார்க்கத்துல இடம் இருக்குது வரையறைகளோட. பத்திரியோட இன்ஷால்லா முடிச்சிருவோம். அதுக்கிடையில பெண்கள் போனா கூட தனியா எழுந்துச்சு போயிடலாம். கணவன் உள்ளத்தை குளிர வைக்க வேண்டும், தேங்க்ஸ் சொல்ல வேண்டும் என்று கூறினீர்கள். மனைவி உள்ளத்தை குளிர வைக்க வேண்டும் என்று கணவனுக்கு ஏன் அறிவுரை கூறவில்லை? வெரி குட், நல்ல கேள்வி. முடிச்சுக்கிறேன் எல்லாத்தையும். குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்கள் மத்தியில் கணவன் மனைவிக்கு எதற்காகவாவது தேங்க்ஸ் என்று சொல்லி இருக்கிறார்களா? திங்கள் முதல் சனி வரை நீ சமைத்தாய், இன்று ஞாயிறு விடுமுறை, நான் சமைத்து விடுகிறேன் என்று கணவன் சொல்வது கூட இல்லையே. ஓகே, அதாவது பெண்கள் தமது கணவன்மாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னீர்களே, உரிமை குரல் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஏன் கணவன்மார் தனது மனைவிமாருக்கு நன்றி சொல்ல கூடாது, நன்றி சொல்ல வேண்டும் என்பதை ஏன் நீங்கள் சொல்ல வேண்டும் கேட்டிருக்கீர்கள். முதலாவது தலைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இங்கு கவலையோடு சொல்கிறேன், உலமாக்கள்கிட்ட பயான் என்று சொன்னாவே சாம்பாரு அச்சாறு, தலைப்பு கிடையாது, டாபிக் கிடையாது, சப்ஜெக்ட் கிடையாது. ஒரு தலைப்பில் 9000 விஷயங்களை பேசி முடிக்க வேண்டும். வரும்போது ஒருவர் சொல்வார், இதையும் சொல்லுங்கள், இதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், இதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இதனால் தான் மெசேஜே போவதில்லை. ஏண்டா எந்த வகையான ஒரு போக்கஸ் கிடையாது, ஹைலைட் கிடையாது, எல்லாத்தையும் பேசுறது. கொத்துபாலையும் அப்படி, பயான்லயும் அப்படி, ஹதீஸ்லயும் அப்படி. இதுல விளைவு என்ன தெரியுமா? ஃபைனலி ஒரு போக்கஸ் இல்லை. இப்ப நாம் என்ன செஞ்சிருக்கோம்டா, தெளிவான ஒரு தலைப்பு, முஸ்லிம் பெண்களின் கடமைகள், முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தனது வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வார் என்பதுதான் பேசினோம்.
நம்மிடம் தலைப்பு இருக்குது, நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க. நான் பேசுறேன். ஒரு ஆணின் கடமைகள் இங்க பிரசன்டேஷனாக வச்சிருக்கிறேன். ஒரு ஆண் தனது மனைவிக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் என்ன, அதை கேட்டீங்கன்னு சொன்னா சில நேரம் பெரிய குழப்பம் வீட்டுல வரும். ரெண்டும் சேர்ந்து வளமையா அந்த தலைப்பையும் செய்யறது. ஒரு முன்மாதிரி முஸ்லிம் ஆண் தனது குடும்பத்தோடு ஒரு தலைப்பு நம்மகிட்ட இருக்குது. சரி, அந்த தலைப்புல ஆண்களுக்கு நாம எல்லாத்தையும் சொல்லுவோம். இங்கேயும் நான் சில இண்டிகேஷன் செய்யாமல் இல்ல. வீட்டுல வேலை செய்யற பெண்ணை பார்த்து சும்மா வீட்டுல இருக்கிறான்னு சொல்றது எவ்வளவு பெரிய அநியாயம் சொன்னா இல்லையா? இதுக்கு சொன்ன பிறகு இந்த பெண்கிட்ட இருக்கிற ஒரு குறைபாடு இருக்குது. ஒன்றுமே இல்லாட்டி சும்மா இருப்பாங்க, 2 காட்டினா 10 வேணும்னு சொல்லுவாங்க. நான் தமாசா சொன்னேன், வேற நாம கொடுக்கறது இல்ல, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்தது. நான் யாரு இடையில நின்று பூசாரி வேலை பார்க்க? நம்ம 2 தந்திருக்கிறேன், அதிகமா கேட்டு அதையும் பறிச்சிருவேன்னு சொல்றதுக்கு. நான் ஏன் சொல்றேன்டா, உண்மையிலே இந்த மார்க்கத்துல எல்லாம் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. ஆண்கள் பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் பற்றி நிறையவே பேசப்பட்டிருக்குது. எனவேதான் நான் சொன்னேன், பெண் என்பவள் ஆணுக்கு குற்றேவல் செய்வதற்காக படைக்கப்பட்டவள் என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடு அல்ல. அவருக்கு நன்றி சொல்பவராக ஆண் இருக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தின் நிலைப்பாடு என்பது எனது முழு உரையிலும் அப்படியே இடையோடு இருக்கும் நினைக்கிறேன். தெளிவாக முடிவாக இதனை சொல்லவில்லை என்று அந்த சகோதரி ரொம்ப ஆதங்கப்பட்டிருக்கிறார். நான் கூட அப்படித்தான் நினைச்சேன். அடுத்த விட அந்த டாபிக் போட்டுருவோம். கணவன் படுக்கை கலைக்கும் போது மனைவி இணங்காவிட்டால் குற்றம் சரியே. மனைவி உடல்நல குறைவாக இருக்கும்போது மனநிலை சரியில்லாவது சைக்காலஜி கூட தெரியாத கணவன் என்கிற ஆண் படுக்கை கலைப்பு சரியா? அது பிழை. அது ஏற்கனவே சொல்லிட்டேன். கணவன் வீடு திரும்பும் போது மனைவி கொடுக்கும் ரிசப்ஷன் பற்றி விமர்சித்தீர்கள். அந்த கணவன் சலாம் சொல்லி கதவை தட்டி டியர் நான் வந்திருக்கிறேன் டியர் என்று இங்குள்ள ஆண்கள் யாராவது கூறியிருக்கிறார்களா? கூற வேண்டும். சொல்லலாம். பரஸ்பர மவத்தா ரஹ்மா, ஒரு பக்க அன்பு, ஒரு பக்க காதல், ஒரு பக்க நெருக்கம், ஒரு பக்க ரெஸ்பான்ஸ். நான் பேசல, இரு பக்க ரெஸ்பான்ஸ். நீங்க ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நான் 2-3 இடத்துல சொல்லி இருக்கிறேன். இந்த ரெக்கார்ட் எல்லாம் வெளியே போகுது. போன பிறகு அந்த ஆட்களே கேட்டு நமக்கு சொல்றாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நான் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன், ஒரு மேற்குள்ள நாடு. நாட்டுக்கு போனா எனக்கு அதிசயம் என்னண்டா, மனைவியுடைய பேரை சொல்லி இங்க வாடி என்று சொன்னார். அவர் பிறகு சொன்னாரு, நான் பேசுற உனக்கு கேட்குது இல்லையா, இங்க வா அப்படின்றாரு. எனக்கு அதிசயமா இருந்துச்சா, நம்ம ஊர்ல அப்படி பேசுறது இல்ல. அதாவது வைஃபுக்கு வாங்க போங்கன்னு தான் பேசுவோம். சரியா? வாங்க போங்க எடுங்க அப்படிதான் பேசுவோமே தவிர இங்க வாடி போடின்னு பேசுறது இல்ல. சில ஏரியாக்கள் இருக்கிறதா கேள்விப்பட நம்ம நாட்டுல, நம்மகிட்ட இல்ல. எனக்கு அடி இந்த மேற்குள்ள நாட்டுல இவ்வளவு காலம் வாழ்ற இந்த ஆள் கூட அங்குள்ள அசிங்கங்களை எல்லாம் வச்சு கொண்டிருக்காரு. மேற்குலத்துல அசிங்கெல்லாம் உள்வாங்கிட்டாரு, நம்ம நாட்டு அசிங்கத்தை விடல வச்சு கொண்டாரு. அப்ப அவர்கிட்ட கேட்ட, என்ன இது இப்படியா வைப்ப கூப்பிடுறது, வாடி போடி வா போ, என்ன இது மரியாதையா பேச, எப்படி அப்ப பேசணுமான்னு கேட்டாரு. நான் சொன்ன வாங்க போங்க. என்ன தெரியுமா செஞ்சாரு, அவருக்கு இது பெரிய தமாஷா போயிட்டு பேரை சொல்லி வாங்க போங்க. இப்ப எப்படிண்டா, நான் 8ஆம் முறையா அந்த நாட்டுக்கு போய்க்கிறேன், இந்த கெசட் அவருக்கு போகும் கண்டிப்பா. அவர் இப்ப நான் போன உடனே வீட்டுல உள்ள வைஃபை வச்சு இங்க வாங்கம்மா, இங்க கொஞ்சம் இதை வந்து எடுங்க என்று அவருக்கு இது ரொம்ப பெரிய ஜோக்கா போயிடுச்சு. இப்ப நான் சொன்னேன் திருப்பி அவருக்கு, கடந்த முறை போன நேரம் அவர்கிட்ட சொன்னேன், சரி நீங்க இங்க வாடி என்று சொல்ற நேரம் அவரு நில்லுடா நான் வாரேன் என்று ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாது? இல்லாட்டி நீ போடி இந்த கொலை நீ போடா என்று ஏன் சொல்லக்கூடாது? அப்படி சொல்லுவா நாணாதிக்கம். அப்படி சொன்னா என்ன நடக்கும்? அவர் சொல்லல, நான் வேறொரு சபையில வச்சு இதை கேட்ட நேரம் எல்லாருக்கும் கொதிப்பு வந்துட்டு, இவர் என்ன ஒரு புதிய மார்க்கம் பேச வராரு, இப்ப ஆண்களை கேவலப்படுத்துற கூட்டத்தில் சேர்ந்துட்டாரோ, ஏன் பேசக்கூடாது? ஆனா நான் நினைக்கிறேன் நம்மளோட கலாச்சாரம் கல்ச்சர் என்ற வகையில ரொம்ப நெருக்கத்தை காட்டுறதுக்கு அப்படித்தான் பிறகு வழக்கம் சொல்லப்படுச்சு. எந்த அளவுக்கு அந்நியோன்னு சொன்னா எந்த வகையான இதுவும் கிடையாது, ரொம்ப நெருக்கம், வா போன்னு சொல்ற அளவுக்கு. அதே மாதிரி அவருக்கு அந்த அன்பு வந்து கணவனை பார்த்து வாடா இங்க சொல்லிட்டாண்டா என்ன நடக்கும் நான் கேட்கிறேன். எனக்கு பயமா இருக்கு, வீட்டுல நான் அப்படி சொன்னேன்டா, நான் கேட்டு பார்த்தேன் சும்மா, வாடி பொடி நானும் பேசட்டுமா, இப்படி மெட்ராஸ் அவர்கள் அப்படித்தான் பேசுறாங்கன்னு சொல்லி பேசி பாருங்கண்டா. ஆமா விஷ பரிச்சையா இருக்கும். ஓகே இல்ல, அதாவது இது தமிழ் மொழியில உள்ள ஸ்பெஷல் கோளாறு. அதாவது பூர்வீக தமிழ்ல அவன் அவள்ங்கிற வார்த்தை தான் இருந்திருக்கு. இப்ப தமிழனுக்கு சும்மா இருக்க முடியாது.
மரியாதை கொடுக்கணும். கொஞ்சம் ஒரு பணக்காரனை பார்த்தோ பதவியில் இருக்கணும் பார்த்தா அவர்ங்கிறது, அப்புறம் அவர்கள்ங்கிறது, அப்புறம் அதுவும் பத்தாதுன்னு ஸ்ரீ ஸ்ரீ மகா கணம் எல்லாம் சொல்றது. ஆக இது மொழியின் கோளாறை தவிர நம்மள ஆம்பளையில பொம்பளை சொல்றதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்டா அரபியிலேயோ நான் நினைக்கிறேன் ஆங்கிலத்திலேயோ அந்த வார்த்தையில ஹீ ஷீ தான் இருக்குது. ஆக நம்ம என்ன செய்யலாம்னா அந்த மொழியை திருத்தி நம்ம சரியா நடந்துக்கணும்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி வாங்க போகணும்னு கூப்பிட வேண்டியது. இல்லாட்டா நம்ம தமிழ்நாட்டில் கிராமத்தில் வா போகணுன்னு தான் கணவன் பண்ணி பேசிக்கிறாங்க. ரொம்ப அன்பா இருப்பாங்க. வா காளிமுத்து அதை எடுத்து வைம்பாங்க, வா செல்லம்மா அதை எடுத்து வைம்பாங்க, ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க. அதுதான் ஒரிஜினல் தமிழ். அங்கே தங்கி போச்சு. பட்டணத்தில் இருக்கிற தமிழெல்லாம் என்ன செஞ்சுட்டான், தப்பா நடக்க ஆரம்பிச்சுட்டான். வசதியான பார்த்து மரியாதை கொடுக்கறது, வசதி குறைவான பார்த்து அவனுங்கிறது. அதனால மொழியோட கோளாறு தான் இது, வேற ஒன்றும் இல்லை, வேணுக்குன்னு செய்யல. அடுத்த கேள்வி, தற்கால நிர்வாண கலாச்சாரத்திற்கு இடையில் எமது பெண் குழந்தைகளை எவ்வாறு இஸ்லாமிய அச்சில் வார்த்தெடுப்பது? இது முக்கியமான ஒரு கேள்வி. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த அமர்வின் போது இதற்கான ஒரு விளக்கத்தை விடையை இன்ஷா அல்லாஹ் தரலாம் நினைக்கிறேன். குழந்தை வளர்ப்பு, குழந்தைகள் அல்லாஹ்வுடைய அமானத் ட்ரஸ்ட் என்ற தலைப்புல நம்ம பேச இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை அல்லன் சார் அந்த தலைப்புல இது பற்றி ஒரு விளக்கத்தை தரலாம்னு நினைக்கிறேன். தீனியாத் வகுப்பறையில் திரையின்றி பெண்கள் அமர்ந்து கல்வி பயில அனுமதி உள்ளதா? அதன் வரைமுறை என்ன? ஆமா, இதுவும் ஒரு நடைமுறை பிரச்சனை. உண்மையில் ஒழுக்கமாக இருந்து கட்டுப்பாடாக இருந்து இஸ்லாமிய உடைகளை பேணி பார்வையை தாழ்த்தி, அதாவது உஸ்தாதும் பாடம் நடத்துபவரும் பாடத்தில் கலந்து கொள்பவர்களும் பார்வையை தாழ்த்தி அதே நேரத்தில் இஸ்லாமிய உடைமுறைகளை கலந்துரையாடல் கூடிய ஒழுக்கங்களை எல்லாம் பேணி நடக்கின்ற போது அனுமதிக்கலாம் என்று சொல்கிறேன். ஏனென்றால் இன்று என்ன நடந்திருக்கிறது என்றால் பள்ளிவாசலிலும் ஹதீஸ் மஜ்லிஸிலும் மாத்திரம்தான் இஸ்லாமிய வரையறைகள். ஏனைய திருமண வீட்டிலோ அல்லது கடை தெருவிலோ ஏனைய இடங்களிலோ எந்த வரையறையும் கிடையாது. எனவே இங்கு என்ன நடக்கிறது என்றால் இப்படியான கடுமையான வரையறைகளை நாம் போட வேண்டும் என்று விரும்பினாலும் போடுகின்ற போது சாத்தியமற்றதாக மாறி சில போது எதுவும் நடக்காத நிலை உருவாக்கி விடுகிறது. எனவே கண்டிப்பான கட்டுப்பாடுகளோடு வரையறைகளோடு இதனை ஓரளவு நாம் அனுமதிப்பதுதான் பொது நலனுக்கு, ஷரியாவுடைய நலனுக்கு, தீனுடைய நலனுக்கு எல்லா வகையிலும் பொருத்தமாக இருக்கும் நாம் கருதுகிறோம். அந்த வகையில உஸ்தாத்மார்களும் சரி, பாடங்கள் நடத்துவர்களும் சரி, இந்த விஷயத்தில் மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு குறிப்பாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மனைவி முரண்படுகிற போது அவளை அடிக்க அனுமதிக்கிற இஸ்லாம், கணவன் அநீதி இழைக்கிற போது அவனை அடிக்க மனைவிக்கு உரிமை வழங்கி இருக்கிறதா? எங்க ஊர்ல நான் பார்த்திருக்கிறேன். ஒரு ஆளை மனைவி அடி கொடுக்கும். அவர் நான் போய் கடையில் உட்காந்து சொல்லுவாரு, நான் மிலிட்டரியில இருந்தேன் தம்பி அப்படி இப்படிமாரு. ஆனா அடி வாங்கிட்டு வந்துருவார். ஆனா அது நடந்திருக்குது. உங்களுக்கு முடியுமா? நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அதாவது எந்த நிலையிலும் ஒரு மனைவி தனது கணவனுக்கு அடிக்க மாட்டார். எதை போலண்டா ஒரு தந்தை தனது மகனுக்கு அடிப்பார். மகன் வந்து கேட்பாரா, எனது தந்தைக்கு மகனுக்கு அடிக்க எனக்கு அடிக்க அனுமதி இருக்கும் என்றால் ஏன் திருப்பி எனது தந்தைக்கு அடிப்பதற்கு எனக்கு அனுமதி இல்லை? அப்படி கேட்டால் அந்த பையனுடைய பண்பாட்டில் உள்ள கோளாறை காட்டும் அல்லது தலையில் உள்ள கோளாறை காட்டும். ஏன்னா தந்தையுடைய அந்தஸ்து. அதே போல நாம் எவ்வளவு இங்கு உரிமைகளை பற்றி பேசினாலும் கணவன் என்பவர் எத்தகைய ஒரு அந்தஸ்தில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டால் ஒரு பெண் இந்த கேள்வியை கேட்க மாட்டார். எனது தாய் அடித்தால் திருப்பி தாய்க்கு அடிக்க முடியாதா? ஏன் அடிக்க முடியாது? நானும் மனிதன் அவளும் மனிதன் என்று கேட்க மாட்டாங்க யாரும். இதே நிலையில தான் ஒரு கணவன் இருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால் இறுதியா ஒரு குறிப்பை சொல்றேன் இந்த கேள்வியோடு தொடர்பாக. ஒரு ஆண் திருமணத்துக்கு பிறகும் தனது பெற்றோருக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் நான் எனது உரையில் குறிப்பிட்டது போல பெற்றோரை தொடர்ந்தும் பராமரிக்க வேண்டும், அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றிருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு முதன்மை பெறுபவர் அவருடைய கணவரே. எனவே குறைந்தபட்சம் பெற்றோருடைய அந்தஸ்தில் கணவன் இருக்கிறார். இந்த கேள்வியை திருப்பி பெற்றோருக்கு அடிக்க முடியுமா என்ற கேள்வியை கேட்க மாட்டோம் அல்லவா? அது தோன்றாதல்லவா? அப்படியான ஒரு மனோநிலை வரும், அது விகாரமான ஒரு மனோநிலையாகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள் 100% ஏற்றுக்கொள்வீர்கள் அல்லவா? அதே போலதான் ஏன் எனது கணவனுக்கு திருப்பி அடிக்க முடியாது? இந்த உணர்வு வந்தாச்சு, செயல்படுத்தப்படுகிறது, அமுல்படுத்தப்படுகிறது உலகத்தில். நான் ஏற்கனவே சொன்ன அந்த கலாச்சாரத்தில், நான் சொன்ன அந்த ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவோட விளைவாக, நான் சொன்ன அந்த லைஃப் பார்ட்னர் கண்ணோட்டத்தில் விளைவாக அடிச்சா திருப்பி அடிப்பேன். நீ உடமுந்தி நான் உன்னை விட்டுருவேன், நீ எனக்கு டிவோர்ஸ் தர முந்தி நான் உனக்கு டிவோர்ஸ் தருவேன்.
இது கலாச்சாரம் வந்துட்டு. இதுல பாதிப்புகள் இதை பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு நான் சொன்ன அந்த கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம நடக்கிற அந்த யுத்தம், அந்த மீடியா ஓர் நம்மட மூளை எல்லாத்தையும் கழுவி மனசுள்ளுக்கு இந்த கேள்விகள் பிறந்த வண்ணமே இருக்குது. கடைசி கேள்வி கொஞ்சம் ஒரு சின்ன உரை மாதிரி சகோதரி கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாங்க, சகோதரி தெரியல, முடிச்சிடும். என்னதான் பெண் உரிமையை பேசினாலும் இன்றைய உலகின் சராசரி ஆண், அதாவது நமது சக தமிழ் முஸ்லீம் மனைவியை, சகோதரியை, தாயை, மகளை நடத்தும் விதம் நியாயமானதாக இல்லை. இங்கு பான் சிங்கப்பூரியன் தமிழ் முஸ்லீம் மென் உடைய அணுகுமுறை வேறு. அது பல்வேறு கலாச்சார புரிந்துணர்வில் உள்ளது. இந்தியாவிலிருந்து சமீப காலத்தில் இங்கு வந்துள்ள தமிழ் முஸ்லீம் மென் உடைய அணுகுமுறை வேறாக உள்ளது. கணவன் மனைவியை நல்ல தோழியாக சமூகத்தில் கூட சொல்ல வேண்டாம், தன்னளவில் கூட நடத்துவதில்லை. மனைவியாக உள்ளவளோ பயந்து பயந்து கணவனிடம் பேசுகிறாள். எங்கே கணவன் என்கிற இந்த மா முதலாளி மனம் கோணி தன்னை வெறுத்து விடுவானோ என்று நடுங்கி நடுங்கி சமைத்து போட்டு படுக்கையை கூட பகிர்ந்து கொள்ள உத்தரவுக்காக காத்திருக்கிறாள். இதெல்லாம் மேட் இன் இந்தியா முஸ்லீம் ஆண்கள். சிங்கப்பூரில் பிறந்து வளர்ந்து கணவன் மனைவிக்கு பொருளாதாரம் ஒரு பெரிய இடைஞ்சலே கிடையாது. விளைவு டைவோர்ஸ். மனிதநேயம், புரிந்துணர்வு, குடும்பத்தில் நட்பாக இருத்தல், இந்த பாடம் எல்லாம் எல்லா தமிழ் முஸ்லீம்களுக்கும் எட்டாத இடத்தில் உள்ளது. இப்படிப்பட்ட தமிழ் முஸ்லீம் ஆண்களுக்கு சாட்டையடி கொடுப்பது எப்படி? ஆமா, அதாவது தமிழ் முஸ்லீம் ஆண்கள் என்று சொல்லி பொய்யா போலியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நான் நினைக்கிறேன் அந்த சகோதரி பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது மற்றொருவருடைய பாதிப்பை அவர் அறிந்திருக்கலாம். சரி, ஏதோ இந்த சமூகத்தில் வாழ்ற காரணத்தினால ஏதோ தமிழ் முஸ்லிம் ஆண்கள் மாத்திரம்தான் கொடுமை செய்கிறார்கள் நினைக்கிறீர்கள். ஆனா உண்மையான தரவுகளை தகவல்களை பார்ப்பீங்கன்னு சொன்னா நாரி நாத்தம் எடுக்கிற ஒரு நாகரிகத்தை தான் நாங்கள் உலகத்துல பாக்குறோம். இந்த தமிழ் பேசும் முஸ்லிம் ஆண்கள் கூட அடித்தாலும் கூட பண்பாடா நடந்து கொள்கிறார்கள். அடித்து விட்டு அரவணைக்கிறார்கள். அவர்கள் அடித்து துரத்தியே விடுகிறார்கள். அடுத்த நாளே டிவோர்ஸ் பண்ணி விடுகிறார்கள். இதுதான் இன்றைய உலகம். எனவே தமிழ் முஸ்லிம் சகோதரர்கள் என்ற அந்த வரையறை நான் ஒரு நாளும் அங்கீகரிக்க மாட்டேன். பொதுவாக உலகத்தில் பெண்களுக்கு அநியாயம் நடக்கிறது, வகை வகையாக நடக்கிறது, விதவிதமாக நடக்கிறது. நம்மவர்கள் கொஞ்சம் விகாரமாக நடந்து கொள்வார்கள், அவர்களோ பண்பாடாக அறுப்பார்கள். இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது. யாரு செய்தாலும் இது மாபெரும் குற்றம், கொடுமை. இதற்கு காரணம் நீங்கள் சொல்ற மனிதநேயம், அந்த சொற்பிரயோகங்கள் எடுங்க. மனிதநேயம், புரிந்துணர்வு, நட்போடு நடத்தல், இதை எந்த கவுன்சிலரும் தரையலாது, எந்த மோட்டிவேட்டரும் தரையலாது, எந்த சைக்கியாட்ரிக் டாக்டரும் தரையலாது, யாரும் உங்களுக்கு தரையலாது. இந்த புரிந்துணர்வு வர வேணுமா, மனிதநேயம் வர வேணுமா, குடும்பத்தில் நட்போடு நடக்கிற மனோபாவம் வர வேணுமா, ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வை பயந்து நடக்கிற நிலை வரணும். திரும்பவும் சொல்றேன், அலி அல்லாஹ்வுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதனுக்கு சொன்னது, உனது மகளை அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்கிற ஒரு ஆணுக்கு திருமணம் முடித்து வை. அவன் அந்த பெண்ணை விரும்பினால் கௌரவமாக நடத்துவான். அந்த பெண் அவனுக்கு பிடிக்காத போது குறைந்தபட்சம் அந்த பெண்ணுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ்வை பயந்தவனாக நடந்து கொள்வான். தக்குவா இல்லாத இடத்தில், இறையச்சம் இல்லாத இடத்தில், ஈமான் இல்லாத இடத்தில், நாளை மறுமையில் எனது நடத்தைகளுக்கு பதில் சொல்ல வேண்டுமே என்ற பயம் இல்லாத இடத்தில் ஒரு நாளும் மோரல் எஜுகேஷன், அந்த மோட்டிவேஷன், இந்த கவுன்சிலிங் ஒன்றும் எந்த பயனையும் தராது என்ற உண்மையை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். எனவே நட்பு, மனிதநேயம் எல்லாம் வரும் ஈமானு கூடாகத்தான், இஸ்லாத்து கூடாகத்தான், தக்குவாவு கூடாகத்தான். அதனை உங்களது குழந்தைகளில் வளருங்கள், இளைஞர்களில் வளருங்கள். நிச்சயமாக வளமான வாழ்க்கை இந்த உலகத்தில் கிடைக்கும். இந்த உலகத்துக்கு பின்னால நிலையான நிரந்தரமான மறுமையில கிடைக்கும். அல்லாஹ் போதுமானவன். ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. துஆ இஸ்திக்பாரா சொல்லி முடிக்கின்றே அமர்ந்தது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த نستغفرك ونتوب إليك وصلى الله وسلم على خير خلق سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.